ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கூட இந்த நாளுடைய சமூகத்திலே நாம் கூடி வந்து அவரை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதிக்க தேவன் கிருபை செய்தபடினால என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். परमेश्वर की बड़ी दया से, अनुग्रह से आज के दिन में एकत्रित करके परमेश्वर ने अनुग्रह किया और उसकी स्तुति आराधना करने के लिए अनुग्रह किया. इसलिए मैं गहरे दिल से परमेश्वर को धन्यवाद करता हूँ, स्तुति करता हूँ. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे. லூக்கா எழுதின சுவிசேஷம் लूका रचित सुसमाचार 15வது அதிகாரம் 15वां अध्याय 24வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 24 वचन को हम पढ़ेंगे. Luke chapter 15 verse 24. क्योंकि मेरा यह पुत्र मर गया था, फिर जी गया है, खो गया था, अब मिल गया है, और वे आनंद करने लगे. நாம் தலைகளை தாழ்த்தி நாம் செபிக்கலாம். हम अपने सिर को झुकाकर हम प्रार्थना எல்லாரும் करेंगे. என்னோடு கூட பேசும் ஆண்டவரேன்னு கேளுங்க. सभी लोग बोलेंगे कि परमेश्वर आप हमसे बातें कीजिए. தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். पिता, हम आपकी ओर देखते हैं. உம்மை நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் आपकी ओर देखते எங்கள் समय சமீபமாய் இருக்கிற தேவன் உம்மை போல வேறு யாரும் இல்லை. हमारे समीप है करके आपके जैसे और कोई भी नहीं है. நீர் எங்களை சூழ்ந்து இருக்கிறீர், आपने हमें घेरे रखा है. எங்களுக்குள்ளே आप இருக்கிறீர், हमारे अंदर है. வார்த்தையா எங்களோடு கூட இடைப்படுகிறீர், वचन के द्वारा आप हमसे इकट्ठा होते हैं. ஆவியாய் எங்களோடு கூட இடைப்படுகிறீர், पवित्र आत्मा के द्वारा आप हमसे அபிஷேகமாய் எங்களுக்குள்ளே இறங்குகிறீர், अभिषेक के द्वारा हमारे अंदर उतरते हैं. அக்னியாய் எங்களை பற்றி எரிய अग्नि செய்கிறீர். के द्वारा हमारे अंदर भस्म होते हैं. இப்பொழுதும் கூட ஆண்டவரே, अभी भी परमेश्वर எங்களோடு கூட நீர் பேசும்படியாக हमारे से बातें करने के लिए உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். हम आपकी ओर देखते हैं. நீர் பேசும். आप बातें कीजिए. சீனாய் மலையிலே எழுந்து பேசின தேவன், सीनाई पर्वत के ऊपर खड़े रह के आप बातें ஆபிரகாமோடு कीजिए. பேசின தேவன், अब्राहम से बातें किए हुआ परमेश्वर. ஈசாக்கோடு பேசின தேவன், इसहाक से बातें किए हुआ யாக்கோபோடு परमेश्वर. பேசின தேவன், याकूब से बातें किए हुआ परमेश्वर. முற்பிதாக்களோடு நீர் பேசின தேவன், पूर्वजों के साथ में बातें किए हुआ हमारे परमेश्वर. அப்போஸ்தலரோடு கூட பேசின தேவன், प्रेरितों के साथ बातें किए हुआ. நீர் எங்களோடும் பேசுகிறவராய் आप இருக்கிறீர். हमसे भी बातें करने वाले हैं. ஆம் ஆண்டவரே, இந்த நாளிலும் உடைய சத்தத்தை கேட்க நாங்கள் ஆவலாய் आज के இருக்கிறோம். दिन भी आपकी आवाज को सुनने के लिए हम बेहतर நாங்கள் उत्साह से கேட்கிறவர்களாக हैं. மாத்திரமல்ல, हम केवल सुनने वाले ही नहीं, கேட்டு எங்களுக்கு என்ன சொல்லுகிறீரோ அதன்படியே நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். सुनना केवल नहीं, सुनकर किस तरह हमें चलना है उसके अनुसार हमें चलाइए. பரிசுத்த ஆவியானவரை எங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். पवित्र आत्मा हम आपके हाथ में समर्पित करते हैं. அடிமையை மறைத்து எங்களை மறைத்து நீர் மாத்திரம் வெளிப்படுவீராக. हमें छिपाकर आप ही प्रकट हो जाइए. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய ஆவியினாலே நிறைத்து வசனத்தை கேட்க உதவி செய்வீராக. बच्चे को हर एक को छिपाकर आपके पवित्र आत्मा से भरकर आपके वचन को सुनने की எல்லா अनुग्रह டிஸ்டர்பன்ஸையும் அகற்றி कीजिए. सारी போடுவீராக. रुकावट को दूर कर दीजिए. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा हो. இந்த லூக்கா 15:31வது வசனத்தை வைத்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். लूका 15 अध्याय 21 वचन से परमेश्वर हमसे कई दिनों से बातें कर रहा தகப்பன் है. மகனோடு கூட இருக்கக்கூடிய அந்த உறவையும் தகப்பன் மகன் பேசிக்கொண்ட காரியங்களையும் குறித்து நாம் தியானிக்கும்படியாய் நமக்கு உதவி செய்து கொண்டு வருகிறார். पिता और बेटे के बीच के रिश्ता और बेटे ने क्या कार्य किया है उसके बारे में परमेश्वर ने ध्यान करने के लिए कई दिनों से बातें कर रहा है हमारे साथ. இரண்டு பிள்ளைகளுக்கு தகப்பன், 2 बच्चों का पिता है वो. அந்த இரண்டு பிள்ளைகளையும் அவர் எவ்விதமாய் நடத்துகிறார் என்பதை இந்த நாட்களிலே நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். उस दोनों बच्चे को किस तरह परमेश्वर चलाता है उसके बारे में हम ध्यान कर रहे हैं इस दिनों में. ஒரு பிள்ளைக்கு கெட்ட குமாரன் என்று பேரு, एक बच्चे का नाम है बिगड़ा हुआ पुत्र. ஒரு பிள்ளைக்கு நல்ல குமாரன் நாம தான் பேர் வச்சோம், அங்க யாரும் பேர் வைக்கல. हम ही लोग ने नाम रखा है दूसरे बेटे को कि वो अच्छा बेटा है करके. இதை தியானிக்கும் பொழுது இது
ரொம்ப காலமா நானும் எப்போ வேதத்தை கேட்க ஆரம்பிச்சேன்னா அப்பத்துலேருந்து இன்னைக்கு வரலும் அவன் மனம் திரும்பினா கூட அவனை கெட்ட குமாரன் கெட்ட குமாரன் கெட்ட குமாரன் என்று தான் இன்னைக்கு வரையிலும் சொல்லுகிறார். मैं जब से छोटा था तब से मैं बाइबल के बारे में ध्यान करते समय तब से इसके बारे में सुना हूँ कि वो बिगड़ा हुआ बेटा है करके. ஆனால் கெட்ட குமாரனாய் இருந்தவன் பிறக்கும் பொழுதே கெட்ட குமாரன் அல்ல. बिगड़ा हुआ बेटा जो है वो जब जन्म हुआ तब से वो बिगड़ा नहीं था. இடையிலே அவன் கெட்டு போனான். बीच में ही वो बिगड़ गया था. அதனால அவனுக்கு அந்த பேர் வந்தது. इसलिए उसको ऐसा नाम दिया गया है. பிறக்கும்போது எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள் தான். जन्म लेते समय हर एक बच्चा अच्छा ही जन्म लेता है. அதுக்கப்புறம் நம்ம வளர்க்கறத பொறுத்தும் उसके बाद हम किस तरह से उन्हें बढ़ोतरी நம்முடைய சர்வண்டிங்கம் பொறுத்தும் हमारे आजू बाजू इलाके ஃப்ரெண்ட்ஷிப்பை பொறுத்தும் उनके दोस्ती यारी के ऊपर படிக்கிறத பொறுத்தும் उनके पढ़ाई लिखाई के ऊपर தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிவதை பொறுத்தும் माँ बाप की आज्ञा का पालन அந்த करने தாய் தகப்பன் நடத்துவதை பொறுத்தும் माँ बाप किस रीति से उन्हें चलाते हैं பிள்ளைகள் தங்களுடைய சுபாவங்களை வெளிப்படுத்துவார்கள். बच्चे लोग अपने स्वभाव में वो प्रकट करता है. இன்னொன்னு நம்முடைய ஜீன் ஒன்று இருக்கு. उसके बाद हमारे जीन करके कहते हैं. விதை ஒன்று போட்டா சொர ஒன்று முளைக்குமான்னு சொல்லுவாங்க. बीज एक बोएंगे उसका फल दूसरा कुछ आएगा करके. அதனால நம்ம பிள்ளைங்க நம்மை தான் பிரதிபலிப்பார்கள். वैसे ही हमारा बच्चा जो है वो हमारे बारे में ही प्रकट करेगा. அதுல இருந்து எந்த மாற்றமும் இருக்காது. उसमें कोई भी बदलाव नहीं. நாம் மாறினால் அவர்கள் மாறுவார்கள். हम बदलेंगे तब वो लोग भी बदल நாம் जाएंगे. கர்த்தருக்குள்ள இருந்தா அவங்க கர்த்தருக்குள்ள हम இருப்பாங்க. परमेश्वर के अंदर रहेंगे तो நாம बच्चे भी கர்த்தருக்குள்ள இல்ல परमेश्वर அவுட் ஆஃப் கவரேஜ் இல்லை அவுட் ஆஃப் ஈவில் அப்படி இருந்தோம்மா அவங்க கிட்ட இருந்தோம்மா நம்ம பிள்ளைங்களும் அப்படி தான் இருப்பார்கள். हम परमेश्वर के क्षेत्र के अंदर नहीं रहेंगे या बाहर कोई शैतान के बंधन में रहेंगे तो बच्चे भी उसी तरह से ही रहेंगे. ஆனால் இந்த நாட்களிலே பிசாசினுடைய தந்திரங்கள் வித்தியாசமாய் இருக்கிறது. लेकिन आजकल के दिन में शैतान की जो क्रिया है वो अलग तरह का है. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் அதுவும் ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் அவரை விசுவாசித்து அதிகமாய் அவரண்டிலே நெருங்கி ஜெபிக்கிற ஜீவிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் அந்த குடும்பத்திற்கு விரோதமாகவும் தான் அதிகமாய் அவன் கிரியை செய்கிறவனாய் இருக்கிறான். शैतान ऐसे बच्चे को अपने जाल पे फंसाता है जो परमेश्वर की ओर निकट है उन लोगों को ही वो शैतान अपने जाल में फंसा देता है. யாரை கொண்டு எப்படி ஊழியத்தை சாய்க்கலாம் என்று அவன் பார்ப்பான். किसके द्वारा उनके सेवकाई में बिगड़ाने का है वो ही सोचता है. அதற்கு பல பேரை பயன்படுத்துவான். उसके लिए कई लोगों को वो इस्तेमाल करेगा. வெளியில இருந்தெல்லாம் நிறைய பேரை பயன்படுத்துவான். बाहर के लोगों को भी वो इस्तेमाल करेगा. ஆனா அவனால ஜெயிக்க முடியாது. लेकिन वो उस पे से जय नहीं पाएगा. கடைசில குடும்பத்துக்குள்ள கையை வைப்பான். अंत में वो उनके परिवार के अंदर हाथ रखेगा. குடும்பத்துக்குள்ள கையை வைக்கும் பொழுது அங்க பிரச்சனைகள் வரும். परिवार में हाथ रखने के बाद வெறும் பிரச்சனைகள் வரும். बहुत बड़ा समस्या आएगा. நல்லா இருக்கிற குடும்பம் திடீர்னு ஏன் இப்படி ஆச்சு अच्छा परिवार ऐसे क्यों हो गया அப்படின்ற சில விஷயங்கள் வரும். ऐसे कई समस्या आएगा. சில பேர் இடறி போவதற்கான காரியங்கள் வரும். कई लोग यहाँ वहाँ तितर बितर हो जाएंगे. சில பேர் நேரடியா கேட்பாங்க, சில பேர் நேரா கேட்க மாட்டாங்க. कई लोग सामने पूछेंगे, कई लोग नहीं पूछेंगे. சில பேர் பேசுறதெல்லாம் பின்னால வெளியில இருந்து கேட்க வேண்டிய சூழ்நிலை வரும். कई लोग बातें करेंगे जो हम बाहर से उसके बारे में सुनना पड़ेगा. முன்னால பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்னு வாங்க, सामने प्रेज द लॉर्ड पास्टर कहेंगे. அப்புறம் வெளியே போய் பார்த்தா இந்த சிஸ்டர் இந்த பிரதர் இப்படி பேசினாங்கன்னு சொல்லுவாங்க. बाहर जाके देखेंगे तो ये भाई ये बहन ऐसे हमारे बारे में कहते हैं. இப்படி நிறைய பார்த்திருக்கிறோம். ऐसे हमने बहुत कार्य को देखा है. நிறைய கேட்டு இருக்கிறோம். ऐसे बहुत सुना है. டார்கெட் பண்ணி அடிக்கக்கூடிய காரியங்கள் இருக்கிறது அவனிடத்துல. वो टारगेट करके वो आपको मारने का वैसे वो उसका कार्य उसके पास में. அதாவது ஊழியத்தை கெடுக்கணுன்றதுக்காக குடும்பத்துல யார் பலவீனமா இருக்கிறாங்கன்னு பார்த்து அவங்க மூலமா டார்கெட் பண்ணுவான். सेवक को सेवकाई को कैसे बिगाड़ना है करके परिवार के अंदर जो दुर्बल व्यक्ति है उनके द्वारा वो टारगेट करके वो बिगाड़ता है. இப்ப இயேசுவை பிடிக்க யாரை டார்கெட் பண்ணா? वो यीशु को पकड़ने के लिए उसने किसको नियमित किया था? வெளியில இருந்து எவ்வளோ பிரச்சனைகளை கொண்டு பண்ணா இது பண்ணா ஆனா ஒன்னும் செய்ய முடியல. बाहर से बहुत लोगों को कार्य में लाया था लेकिन कुछ नहीं कर पाया. நிறைய சீஷர்கள் இருந்தாங்க, உபதேசத்தை கேட்டு பின்வாங்கி போயிட்டாங்க. बहुत शिष्य थे वो सुसमाचार सुन के वो पीछे हट गए. கடைசில 12 பேர் தான் மிஞ்சினாங்க. आखिर में 12 लोग ही बचे हुए थे. அந்த 12ல கூட ஒன்னு பிசாசா இருக்குன்னு இயேசுவே சொல்லிட்டாரு. वो 12 में से एक शैतान है करके यीशु ने ही बोल दिया. அப்பவாவது மனம் திரும்பி இருக்கலாம். तभी भी वो मन नहीं फिराना चाहिए. அப்பவும் மனம் திரும்பல. फिर भी वो मन नहीं फिरा. அதனால பிசாசு பார்த்தான், शैतान देखा
இவன் மூலமா இயேசுவை பிடிக்கலாம். इनके द्वारा यीशु को पकड़ सकते हैं। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। ஆனால் लेकिन என்ன செய்தாலும் जो कुछ भी करे பிசாசுக்கு என்றைக்கும் வெற்றி கிடையாது. शैतान को कभी भी जय नहीं இப்ப है। யூதாசுக்கு பண ஆசை இருந்தது. அந்த பண ஆசையினாலே அவனுக்குள்ளே வந்து ஆஃப்டர் ஆல் ஒரு 20 தானே, 20 30 வெள்ளி காசுக்காக 30 வெள்ளி காசுக்காக என்னாச்சு, காட்டி கொடுக்கிறேன் அப்படின்னா. यहूदास को पैसे का लालच था, इसके लिए 30 या 20 पैसे के लिए उन्होंने चोरी को पकड़ा कर दे दिया था। ஆனா அந்த 30 வெள்ளி காசு அவனுக்கு பயன்பட்டதா? वो 30 चांदी के पैसे उसके लिए कोई इस्तेमाल हुआ क्या? ஹலோ கவனிங்க, நம்ம சம்பாதிக்கிறது பெருசு இல்லை. यहाँ पर ध्यान दीजिए, हम कमाते हो वो बड़ा नहीं है, அது நன்மைக்காக பயன்படணும். वो भलाई के लिए इस्तेमाल करना है। ஆமென். आमीन। 1 ரூபாய் சம்பாதிச்சாலும் आप 1 रुपया भी कमाने से அது நல்ல விதத்துல சம்பாதிக்கணும். अच्छे रीति से आपको कमाना அது है, நல்லதுக்காய் பயன்படணும். वो अच्छे के लिए आपको इस्तेमाल करना है। கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து சம்பாதித்தால், परमेश्वर के विरोध के कार्य के लिए आप कमाने से இப்ப அவனுக்கு அந்த 30 வெள்ளி காசுல 1 வெள்ளி காசு அவனுக்கு பயன்பட்டதான்னு பார்த்தா 1 வெள்ளி காசு கூட பயன்படல. वो 30 चांदी के पैसे का इस्तेमाल करेगा समझा, लेकिन वो 1 पैसा भी उसमें से इस्तेमाल नहीं कर पाया। ஏன்னா कारण क्या है? இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த பிற்பாடு यीशु को पकड़वाने के बाद அவன் கையில அந்த 30 வெள்ளி காசு இருக்கிறது. उसके हाथ में 30 चांदी के அந்த पैसे 30 வெள்ளி காசோடு தான் இயேசுவை காட்டி கொடுக்கிறான். 30 चांदी के पैसे से ही उन्होंने यीशु को இயேசுவை पकड़ाया। பிடிச்சிட்டு போயிடுறாங்க. यीशु को पकड़ के जाते हैं। இப்ப இயேசுவினுடைய ஊழியத்தை கெடுக்க, இயேசுவை பிடிக்க, இயேசுக்குள்ள இருந்த ஒருத்தரை எப்படி பிசாசு பயன்படுத்தினானோ அதே போலத்தான் இன்றைக்கு ஊழியங்களை கெடுக்க அப்படித்தான் சில காரியங்களை அவன் செய்து கொண்டிருக்கிறான். यीशु को पकड़ने के लिए कैसे उन्होंने शैतान के द्वारा उनको वो पकड़वाया था, वैसे ही सेवकाई को बिगाड़ने के लिए ये शैतान कई लोगों को पकड़ने के लिए इंतजार அது में है। பர்சனலா குடும்பத்துல இருக்கிறவங்களா वो இருக்கலாம், आपके व्यक्तिगत परिवार के अंदर हो இல்லனா सकता है, சபையில இருக்கிறவங்களா या वो இருக்கலாம், कलीसिया के अंदर भी हो सकता யார் வேண்டுமென்றாலும் है, वो இருக்கலாம். कोई भी हो सकता है, ஆனா நாம ஜாக்கிரதையா இருக்கணும். लेकिन हमें जागरूक रहना है। அவனுக்கு ஏதாவது ஒரு வீக்னஸ் யார்கிட்ட இருக்கு உள்ள வரலான்னு பார்ப்பான். वो यही जानता है किसके अंदर कमजोरी है, कमतरता है करके। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ இங்க இவனுக்குள்ள இந்த பண ஆசை இருந்ததுனால உள்ள வந்துட்டான். इसके अंदर पैसे की लालच था, इसके लिए ये अंदर आ गया, ஆனா ஒத்த வெள்ளி காசு அவனுக்கு பயன்படல. लेकिन वो 1 चांदी का पैसे भी इस्तेमाल नहीं कर पाया। வேலையை செஞ்சு முடிச்சிட்டான். काम करके समाप्त हो गया। பிசாசு உள்ள பூந்த உடனே அந்த பிசாசின் வேலையை செஞ்சு முடிச்சிட்டான். शैतान अंदर आने के बाद वो कार्य पूरा करके सफल किया। அவனுடைய ஊழியத்தை, இயேசுவின் ஊழியத்தை செய்து முடிக்க வேண்டியவன் பிசாசினுடைய இயேசு கூட இருந்துகிட்டே பிசாசின் ஊழியத்தை செய்து முடிச்சிட்டான். यीशु के साथ रहकर यीशु का सेवकाई करने के बदले में शैतान के साथ रहकर शैतान की सेवकाई करके पूरा कर दिया है। இயேசுவை குறித்து எழுதப்பட்டபடி அவர் போயிட்டார். यीशु के द्वारा लिखा हुआ वो चला गया, அது நடக்க வேண்டியது, वो होना था, அது நடக்க வேண்டிய தீர்க்க தரிசனம். वो संभावना होना वाला भविष्य। ஆனால் அவர் சொல்றார், फिर भी वो कहता है இது யார் இதற்கு காரணமா இருக்கிறார் அவர்களுக்கு ஐயோன்னு அப்பவே சொல்லிட்டார். इसके लिए कौन कारण है, उसके लिए हाय करके पहले ही कहा गया है। அதாவது சில தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறணும், कई भविष्यवाणी पूरा होना है, நல்லதா இருந்தா நமக்கு நல்லது. अच्छा रहेगा तो वो हमारे लिए ஆனா अच्छा ஒரு रहेगा। கெட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு நாம காரணமாய் போயிடக்கூடாது. एक गलत भविष्यवाणी को पूरा करने के लिए हम कारण नहीं बनना है। ஆமென். हमें எல்லாம் தீர்க்க தரிசனம் தான். सभी भविष्यवाणी है, அவர் பிடிக்கப்படணும், காட்டி கொடுக்கப்படணும், சிலுவையில் அடிக்கப்படணும், இது எல்லாம் தீர்க்க தரிசனம் தான். उनको पकड़वाना है, उनको दिखाना है, उनको क्रूस में मारवाना है करके वो सब भविष्यवाणी। ஹல்லேலூயா, हालेलुया, எல்லாம் தீர்க்க தரிசனம் தான். सब कुछ भविष्यवाणी है, ஆனா लेकिन இயேசுவை காட்டி கொடுப்பதும் தீர்க்க தரிசனம் தான். यीशु को पकड़वाना भी भविष्यवाणी ஆனா है। இயேசு சொல்றார், அப்படி செய்கிறவனுக்கு ஐயோ, लेकिन यीशु कहता है ऐसे करने वाले को हाय करके। அவன் பிறவாது இருந்தானால் நன்றாய் இருந்திருக்குமே. अगर वो जन्म नहीं लिया होता तो वो अच्छा है करके कहा कहते हैं। அப்ப நம்ம மூலமா தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும். लेकिन हमारे हेलो। द्वारा भी कई भविष्यवाणी पूरा கவனிங்க, होगा। நம்ம மூலமாவும் இயேசுனுடைய தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும். हमारे द्वारा भी परमेश्वर का भविष्यवाणी पूरा ஆனா होने वाला है। ஜெபிக்கணும். हमें प्रार्थना करना है।
என் மூலமா நன்மையான தீர்க்க தரிசனங்கள் மாத்திரம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. हम प्रार्थना करना है कि मेरे द्वारा भलाई की भविष्यवाणी पूरा होना चाहिए। மற்றவர்கள் இடறுவதற்கோ, दूसरे का कोई बिगाड़ने के लिए மற்றவர்களுக்கு துக்கத்தை கொடுப்பதற்கோ, दूसरे को दुख देने के लिए नहीं, அல்லது இயேசுவனுடைய ஊழியத்தை கெடுப்பதற்கோ, तो यीशु के सेवकाई को ஊழியக்காரனை கெடுப்பதற்கோ, तो सेवक को बिगाड़ने ஊழியக்கார குடும்பத்தை கெடுப்பதற்கோ, सेवक के परिवार को बिगाड़ने, விசுவாசிகளை கெடுப்பதற்கோ, विश्वासियों को बिगाड़ने, அல்லது இந்த உலகத்தையே இயேசுவின் நாமத்திற்கு சாட்சியாக இல்லாமல் நம்முடைய சாட்சி துர்சாட்சியாய் வெளியே போய் இயேசுவின் நாமத்தை கெடுப்பதற்கோ, संसार में सही गवाही नहीं, बुरा गवाही के द्वारा हम बिगाड़ना नहीं चाहिए। அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுதலுக்கு நான் காரணமாய் இருக்கக்கூடாது. ऐसे भविष्यवाणी पूरा करने के लिए हम कारण नहीं बनना है। ஆமென், आमेन, அல்லேலூயா. हालेलुया। இயேசு எல்லாரும் அவரை உபதேசத்தை கொடுத்தவர், சுவிசேஷத்தை கொடுத்து அற்புதங்கள் அடையாளங்களை செய்து நல்லா ஃபீட் பண்ணி நல்லா என்ன கொடுத்தாரு? வெஜ் கொடுத்தாரா நான் வெஜ் கொடுத்தாரா? यीशु ने उपदेश देने के लिए जब सुसमाचार दिया तभी अच्छा उनको भोजन दिया था। என்ன உணவு கொடுத்தார்? வெஜ் கொடுத்தாரா நான் வெஜ் கொடுத்தாரா? நான் வெஜ். சிக்கன் கொடுக்கல. நம்ம ஃபிஷ் கொடுக்க மாட்டேன்றோம்ல. அடுத்த முறை யாருன்னு தெரியல, அவங்க ஃபிஷ் கொடுக்கட்டும். ஏசு அப்பமும் மீனும் கொடுத்தார். यीशु ने वहाँ पे 5 रोटी और मछली दिया था। ஆமென். आमेन। என்ன பண்றது, மச்சி சரியா கிடைக்க மாட்டேங்குது, இப்போ இந்த தடையா இருக்குது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு ஈஸியா வந்துடும். இப்போ அது வருது, இன்னும் ஒரு 10 நாள் அது முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் மீன் வரும். ஆமென். அடுத்த மாசம் கண்டிப்பா மீன் வந்துடும். अभी मच्छी पकड़ने के लिए रुकावट है, इसके लिए सही मच्छी नहीं मिलता है। अभी वो रुकावट हट जाएगा 10 दिन के बाद, तो हमें सही मच्छी मिलने लगेगा। ஏசு கொடுத்தார் ஆகாரத்தை. यीशु ने उनको भोजन दिया था। அப்பெல்லாம் ஜே ஜே ஜேன்னு ஜனம் இருந்தது. वहाँ पे बहुत भीड़ थी जय जय करके। சில சபைகள்ல ஜே 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 ஜேன்னு ஜனம் இருக்குது. कई कलीसिया में बहुत पब्लिक रहता है। காரணம் என்ன தெரியுமா? कारण क्या है? உபதேசம் இல்லை, वहाँ पे उपदेश, சுவிசேஷம் இருக்குது, सुसमाचार है, அற்புதங்கள் அடையாளங்கள் இருக்கிறது, अद्भुत और आश्चर्य, வார வாரம் சாப்பாடும் இருக்கிறது. हर हफ्ता भोजन भी है। பிக்கப் அண்ட் டிராப்புக்கு என்ன இருக்குது சிஸ்டர்? ஊர்ல मंडी வண்டி இருக்குது. आपको घर से लाने छोड़ने के लिए भी गाड़ी दिया गया है। ஆமா, பஸ் இருக்குது, வேன் இருக்குது, ஆட்டோ இருக்குது, கார் இருக்குது, எல்லாம் இருக்குது. बस है, वैन है, कार है, ऑटो है, सब कुछ है। வீட்டு வாசல்லே வந்து ஏத்திட்டு போயிடும். आपके घर के बाहर ही वो आकर आपको சுகஜீவிகளாய் இருக்கிறார்கள். सुखदायक जीवन से जीते हैं। நிறைய போவோம், ऐसे बहुत जाता है, சாப்பாட்டுக்குனே போவோம் ஒரு கூட்டம். ஆனா இயேசு அப்படி சொல்லி இருக்கிறார். क्योंकि यीशु ने ही कहा है, இவங்க அப்பம் புசித்ததுனால என்னை தேடுறாங்க ஒரு கூட்டம், இயேசுவே சொல்லி இருக்கிறார். यीशु ने ही कहा ये भोजन के लिए हमें एक झुंड ढूंढता है। நிறைய பேர் நினைக்கிறாங்க சாப்பாடு போடுறதுனால வர கூட்டம் எல்லாம் பரலோகத்துக்கு நம்ம ஆயத்தப்படுத்திடலாம் நினைக்கிறாங்க. அது நடக்காத ஒன்று. कई लोग सोचते हैं भोजन के लिए हम तैयार करेंगे तो कोई झुंड आएगा, उनको हम परमेश्वर की राज्य के लिए அவங்க तैयार என்னெல்லாம் எப்படி இருக்கும், எப்ப பாஸ்டர் முடிப்பார், எனக்கு என்ன சமையல்னு தெரியலையே, எனக்கு என்ன போடுவாங்கன்னு தெரியலையே, அதுல தான் இருக்கும் அவங்க நோக்கம் लेकिन எல்லாம். उन लोगों का विचार क्या रहता है, पास्टर जी कभी कलीसिया समाप्त करेगा, भोजन में क्या रहेगा? இங்க இல்ல, यहाँ नहीं, வார வாரம் கூட்டிட்டு வந்து சோறு போடுறாங்க பார். हर நல்ல விஷயம்தான், தவறு இல்லை. ஆனால் அதை பிசாசு தவறாக மிஸ்யூஸ் பண்ணும் பொழுது அங்க இடரல் உண்டாகிறது. हर सप्ताह में भोजन देने वाला कलीसिया में हर हफ्ता शैतान वहाँ पे कोई समस्या இப்ப இயேசுவினிடத்துல போய் அவரை பிரசங்கத்தை கேட்க போனவங்க யாரும் இயேசு கிட்ட போஜனத்தை எதிர்பார்த்துக்கிட்டு போகல. वो प्रचार सुनने गए लोग वहाँ पे ये इंतजार से नहीं गए कि परमेश्वर के यहाँ पे हमें भोजन मिलेगा करके। ஆனா இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் வீக்னா நமக்கு ஒரு என்ன வந்துருது? हमें पहला हफ्ता बोलेगा तो हमारे विचार में क्या आता है? இன்னைக்கு மத்தியானம் சமைக்க வேண்டாம், आज दोपहर को खाना नहीं बनाना है। ஃபர்ஸ்ட் வீக் கர்த்தருடைய பந்தி இருக்குது, पहला सप्ताह परमेश्वर का प्रभु भोजन है, கர்த்தருடைய பந்தியோடு சேர்த்து வேற பந்தியும் இருக்குது. प्रभु भोजन के साथ दूसरा भोजन மைண்ட் செட் ஆயிடுது இல்ல? हमारे दिमाग में वो बैठ गया அதே போல வாரம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ऐसे हर हफ्ता अगर भोजन मिलेगा செய்தி என்ன கேட்க போறோம்ன்றது நமக்கு ஞாபகம் வராது. क्या सुसमाचार இன்னைக்கு கர்த்தர் என்ன பேசுவாரோன்னு நமக்கு அது பத்தி நமக்கு கவலை இருக்காது. आज परमेश्वर हमसे क्या बात करेगा वो हमारे विचार में नहीं आएगा। இந்த வாரம் என்ன இருக்கும்?
ये हफ्ते में क्या भोजन में போன रहेगा। வாரம் சாம்பார் போட்டாங்க, गया हफ्ता सांबार சரி दिया था। போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் லெமன் ரைஸ் கொடுத்தாங்க, उसके पहले लेमन राइस दिया था। இந்த வாரம் தயிர் சோறு போடுவாங்களோ? ये हफ्ता दही चावल देगा क्या। சிந்தை சிதறும். हमारा विचार जो है यहाँ वहाँ तितर-बितर எதற்காக சபைக்கு வருகிறோம் என்ற அந்த நினைப்பு இல்லாமல் வருவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் பிசாசு இன்றைக்கு தந்திரமாய் செய்து கொண்டிருக்கிறான். हम किस लिए कलीसिया में आते हैं करके वो विचार को हटा देता है शैतान। ஹல்லேலூயா. हालेलुया। தூரத்துல இருந்து வந்து போறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது தப்பு இல்ல, दूर से आकर जाते हैं उनको भोजन देना गलत ஆனால் नहीं है। சாப்பாட்டுக்காகவே வந்துட்டு போறதும் சரியில்லை. सिर्फ भोजन के लिए ही आकर कलीसिया में बैठ வரணும், கர்த்தரை சந்திக்க வரணும். आना है परमेश्वर से मिलने के लिए। ஆமென். आमेन। அப்ப நிறைய கூட்டம் வந்துச்சு. तभी बहुत झुंड आया था। இயேசு உபதேசத்தை கொடுத்தப்போ यीशु ने जब उपदेश देने लगा 12 தவிர மத்ததெல்லாம் ஓடி போச்சு சீஷ கூட்டத்துல. 12 के द्वारा बाकी सब चले गए। நிறைய சீஷர்கள் இருந்தாங்களாம், बहुत शिष्य थे वहाँ पर, சீஷிகள் இருந்தாங்க. शिष्य लोग भी थे। உபதேசம் கடினமான அந்த உபதேசம் என்ன? என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணாதவனுக்கு என்னிடத்துல பங்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். तो उपदेश में क्या था, मेरे शरीर को तोड़ के खाना मेरे पात्र में आप पीना है, उसका ही कठिन उनको उपदेश लगा। இது ஆக்சுவலா இது ஆவிக்குரிய ஒரு வார்த்தை, ये जो है आत्मिक वचन है, இது ஆவியில சிந்திக்கணும். ये आत्मा में हमें विचार ஆனா करना है। சாப்பாட்டு மேலேயே ஞாபகமா இருந்தவங்க என்ன நினைப்பாங்க? सिर्फ भोजन में ही आपका विचार रहेगा तो वो क्या सोचेंगे, கொழுத்த கன்றை கொடுத்தாலும் சாப்பிடலாம், अच्छा बछड़ा देंगे तो भी हम खाएंगे। அதுவும் நம்ம ரத்தத்தை புசிக்க கூடாதுன்னு பிரமாணம் சொல்லுது. वहाँ पे लिखा है कि उसका लहू नहीं पीना है करके हमें वाचा में दिया है। ஆடு மட்டன் கொடுத்தாலும் சாப்பிடலாம், मटन देंगे तो हम खा सकते हैं, ஆனா ஆட்டு ரத்தத்தை சாப்பிடக்கூடாது. लेकिन उसका लहू नहीं खाना है। சரி வேற ஏதோ காடை கௌதாரி கொடுத்தாலும் சாப்பிடலாம். उसके अलावा कुछ और भी देंगे तो वो खा சாப்பாட்டு सकते हैं। பிரியர்களுடைய எண்ணத்தை சொல்றேன் நான். खाने वाले के प्रिय लोगों का मन के बारे में हम बोलते हैं। இயேசுவினிடத்துல வந்து இத மாத்திரம் நினைவு கூர்றவங்கள சொல்றேன் நான். यीशु के पास आकर यही अगर विचार में रहेंगे तो उसके बारे में हम बता रहे हैं अभी। உபதேசத்தை பத்தி அவங்க கவலைப்படல, उपदेश के बारे में वो चिंतित சாப்பாட்டை பத்தி கவலைப்பட்டாங்க பாருங்க. नहीं है। केवल भोजन சாப்பாட்டுக்காக வந்தாங்க பாருங்க. भोजन के लिए ही அவங்களுக்கு என்ன ஆச்சு? அது எப்படி இவனுடைய சரீரத்தை நாம புசிக்க முடியும்? उनका विचार ऐसा था कि हम कैसे இவனுடைய ரத்தத்தை எப்படி நாம புசிக்க முடியும்? इनका लहू को कैसे हम पी सकते இதுவரையில हैं। அப்படி ஒண்ணு செஞ்சதே இல்லையே. अभी तक तो ऐसे कहीं भी नहीं किया है। பஞ்ச காலத்துல நடந்திருக்கு, சொந்த பிள்ளையே வெட்டி சாப்பிட்டு இருக்காங்க ராஜாக்கள் காலத்துல. अकाल के समय में हुआ था, राजा के समय में खुद के बच्चे को मार के खाया हुआ அப்படிப்பட்ட भी ஒரு है। பஞ்ச காலமும் இல்ல. ऐसे कोई अकाल का समय அப்படியே नहीं है। இவர் ஒருத்தர் சரீரத்தை எத்தனை பேருக்கு பங்கிடுவார்? ऐसे एक जन का शरीर कितने लोग को बांट सकते हैं। அவர் எதற்காக அதை சொன்னார் என்ற நிதானிக்கக்கூடிய ஆவிக்குரிய அறிவு இல்லாமல், वो किस लिए कहा है वो पवित्र आत्मा में हम विचार नहीं कर सकते। ஆவியின் தெளிவில்லாமல், आपके प्राण में आपका वो शुद्धता नहीं है, வசனத்தின் தெளிவில்லாமல், वचन में शुद्धता नहीं है, அந்த வசனத்தை புரிந்து கொள்ளாமல், वो वचन को नहीं समझ சில पाए। பேர் வசனம் ஒண்ணு சொல்ல இவங்களே ஒரு கதையை கட்டிடுவாங்க அதுக்கு. वचन एक कहेगा, कई लोग ऐसे उसके बारे में अलग वो कहानी அப்படி बना நிறைய देते हैं। கதை கட்டி நிறைய காரியங்கள் உலகத்துல நிறைய பிசாசு உண்டு பண்ணி வைத்திருக்க. ऐसे कहानी बना बना कर संसार में बहुत शैतान ने कहानी बना के रखा है। ஹல்லேலூயா. हालेलुया। இப்போ ஒரு புத்தகம் வெளிவந்து கொண்டிருக்கிறது. अब एक किताब बाहर आने वाला அது है, வேதத்திலே அது அன்றைக்கு சேர்க்கப்படல, उस दिन वो शास्त्र में उसके बारे में नहीं लिखा ஆனால் है। இன்றைக்கு அதனுடைய காரியங்களை எடுத்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது आज के दिन उसके कार्य में जब लेकर हम जांच के देखते समय ரொம்ப தெளிவா இருக்கு சில விஷயங்கள். बहुत सीधा सरल तरीके से प्रकट அதை किया நான் है। உங்களுக்கு அப்புறமா உங்களுக்கு அப்லோட் நான் பண்றேன். बाद में मैं उसके बारे में upload அதற்காக करके भेजूंगा। பிரயாசப்பட்டு ஒரு சகோதரர் செய்து கொண்டிருக்கிறார். उसके लिए बहुत प्रयास करके एक भाई அவருடைய मेहनत से कर பெயர் रहे हैं। பிரதர் சுரேஷ், வெள்ளூர்ல இருக்கிறாரு. उसका भाई का नाम सुरेश है, वो वेल्लूर में रहते हैं। அவர் ஊழியத்தையும் செய்து வேலையும் செய்து கொண்டிருக்கிறார். वो सेवकाई करके काम भी कर रहे हैं। அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். उनके लिए आप प्रार्थना करिए। அவர் பேர் என்ன? उनका नाम क्या है? பிரதர் சுரேஷ். ब्रदर सुरेश எங்க करके இருக்கிறாரு? வேலூர்ல இருக்கார். नाम। वो भाई सुरेश वेलूर में रहते हैं। நமக்கு ஏனோக்க தெரியுமா? உங்களுக்கு ஏனோக் हमें एनोक के बारे में पता है क्या? எங்க இருக்கிறார் அவரு? பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறார். ஓகே. ஆதாமுக்கு எத்தனையாவது தலைமுறை அவர்? தெரியல இல்ல, அடுத்த வாரம் கண்டுபிடிச்சிட்டு வாங்க.
சொல்லுங்க சொல்லுங்க. 7வது தலைமுறை, அவருக்கு 100 மார்க். 7வது தலைமுறை. அந்த एनोक जो है वो 7वां पीढ़ी का அந்த ஏனோக்கை குறித்து அங்கும் அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டிலும் யூதாவிலும் நாம் வாசிக்கிறோம். அவ்வளவுதான். एनोक जुना नियम में भी है और नया नियम में यहूदी के किताब में भी हम அவர் पढ़ते हैं। கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தபோது எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று நமக்கு அவ்வளவுதான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. वो परमेश्वर से बातें करते समय परमेश्वर ने उसे उठा लिया करके हमने ஆனால் அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை குறித்து எல்லாம் பேசி இருக்கிறார் என்று சொல்லி முன்னறிவித்திருக்கிறார் என்று யூதா தன்னுடைய நிருபத்திலே புதிய ஏற்பாட்டில் எழுதுகின்றார். लेकिन यीशु के आगमन के बारे में यहूदी की किताब में उन्होंने पहले ही लिख के रखा है। அப்போ அது சொல்லியிருக்காருன்னா அப்ப அவர் வாழ்ந்த காலத்துல அவர் பிரசங்கித்திருக்கார் இல்லையா? उसके बारे में कहा है, मतलब उन्होंने उस समय தேவனோடு வாழ்ந்திருக்கார் இல்லையா? அப்ப அதனுடைய காரியங்கள்லாம் இருக்கணும் இல்லையா? அப்படி பார்த்தால் ஏனோக்கினுடைய புத்தகம் என்று ஒன்று இருக்கிறது. ऐसे देखेंगे तो एनोक करके किताब एक है। அதை இப்போது டிரான்ஸ்லேட் பண்ணி அதை வெளியே கொண்டு வருகிறார்கள். अभी उसको अनुवाद करके वो बाहर लेकर आने ஒரு वाले हैं। 4 அதிகாரம் தான் இப்போதைக்கு கிடைத்தது. अभी उसके बारे में केवल 4 அதை अध्याय படிச்சு मिला பார்க்கும் है। பொழுது ஆச்சரியமா இருக்கு. वो पढ़ के देखने के बाद आश्चर्यचकित அவ்வளவு होता है। ஆச்சரியமா இருக்கு. इतना आश्चर्यचकित हुआ है। தேவன் அவரை கொண்டு எப்படி எல்லாம் கிரியை செய்தார் என்று சொல்லி परमेश्वर उसके द्वारा कैसे क्रिया किया है। வெறும் நம்ம தேவனோடு அவர் சஞ்சரித்தார்னு மாத்திரம் நமக்கு தெரியும். हम केवल यही सोचते ஆனால் हैं எப்படி சஞ்சரித்தார், தேவனோடு எப்படி பேசி சஞ்சரித்தார் என்றதான காரியங்கள் எல்லாம் அதுல இருக்கிறது. वो परमेश्वर के साथ जुड़कर किस तरह से बातें किया है करके उसके बारे में वर्णन किया है वो किताब में। அதை நாமும் எல்லோரும் வாசிக்க வேண்டும். वो सब हम सब அது लोग मिलके முழுமையாய் पढ़ना வந்த है। பிற்பாடு உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். पूरा आने के बाद मैं आपको भेजूंगा। அதுக்கு முன்னால இந்த வேதத்தை வாசித்து முடிங்க. उसके पहले आप ये किताब को पढ़ के ஆமென். कीजिए। ஹல்லேலூயா. हालेलुया। எத்தனை முறை வாசித்தீங்க இது வரல இந்த வேதத்தை இந்த வருஷத்துல? अब तक कितने बार पढ़ के खत्म किया इस साल में? ஒரு முறை ஃபுல்லா வாசிட்டீங்களா? एक बार பழைய पूरा ஏற்பாடு कर- புதிய ஏற்பாடு पढ़ के खत्म कर लिया है क्या? வாசிட்டீங்களா நீங்க? ஓகே, ஒருத்தர் வாசிட்டாங்க, மத்தவங்க இல்ல. நான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு 3 முறை வாசித்துட்டேன். पासवान जी नया नियम 3 बार पढ़ के खत्म कर பழைய ஏற்பாட்டை ஒரு முறை ஃபுல்லா வாசித்து இன்னும் அடுத்த இந்த 2 நாள்ல முடிச்சிருவேன். पुराने नियम को एक बार पढ़ के खत्म कर दिया। अभी ஏன்னா நான் और கொஞ்சம் कई दिनों में दूसरी बार पढ़ के खत्म कर दूंगा। நிறுத்தி ஏற்கனவே படிச்சு முடிச்சதுனால இப்ப நிறுத்தி நிதானமா ஒவ்வொன்னா அவர் பேசிக்கிட்டே அதை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு வசனமா அவர் ஒவ்வொரு காரியத்தை சொல்லிக்கிட்டே வருதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். मैं बहुत ध्यान पूर्वक थोड़ी थोड़ी रुक कर ऐसे पढ़ता हूँ, क्योंकि परमेश्वर उस समय मेरे से बातें करते समय वो कुछ पॉइंट में लिख कर ध्यान करके मैं पढ़ता हूँ। அதனால தான் இப்ப பாருங்க, ஏதாவது குறிப்பு இருக்கா தாயி? ஒன்றும் இல்லை. इसलिए अभी कोई भी मैं पॉइंट कर लिख के रख के मैं नहीं प्रचार। அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துட்டு நிக்கிறேன், அவர் கிரியை செய்கிறார். परमेश्वर के हाथ में समर्पित करके मैं खड़ा रहता हूँ, परमेश्वर क्रिया करता है। அப்ப இப்படி தேவனோடு இணைந்து வாழ வேண்டிய தேவனுடைய பிள்ளைகள், ऐसे परमेश्वर के साथ जुड़कर रहने वाले परमेश्वर के जो உலகத்தின் காரியத்திற்காக அல்ல, இந்த உலகத்திலே இருந்தாலும் உலகத்தின் காரியத்துக்காக மட்டுமே கர்த்தரை தேடுகிறவர்களாம் இருக்கக்கூடாது. संसार में रहकर संसार के कार्य को ढूंढने वाले जो परमेश्वर के बच्चे हैं, வெறும் பணத்துக்காகவே பணம் பின்னாலேயே ஒருத்தன் போனா கடைசியில் அந்த பணம் அவனுக்கு ஒரு சல்லி காசு உபயோகப்படலை. पैसे के पीछे भागने वाला व्यक्ति को एक पैसे का भी उसके लिए इस्तेमाल नहीं வெறும் சாப்பாட்டுக்காகவே இயேசுவை பின்பற்றி வந்தவங்க என்ன இடறி போயிட்டு ஒரே ஒரு வார்த்தை தான், அது ஆவிக்குரிய வார்த்தை, புரிஞ்சிக்க முடியல. சாப்பாட்டு பிரியர்களுக்கு ஆவிக்குரிய வார்த்தையை புரிஞ்சிக்க முடியல, என்ன செய்துட்டாங்க, பின்வாங்கி போயிட்டாங்க. भोजन के प्रिय जो थे वो भोजन के अनुसार वो केवल कलीसिया जाने वाले आत्मिक वचन को 12 सुनकर பேர் वो மீதியா बाहर हट இருந்தாங்க. गए। केवल 12 लोग बचे ஏசு हुए அவங்களையும் थे। பார்த்து கேட்கிறேன், ஏன் நீங்க போலையா? यीशु ने उनको भी देखकर कहा कि आप लोग भी नहीं ஆனால் அழைப்பை பெற்ற பேதுரு சொன்னார், गए। लेकिन बुलावट को स्वीकार किया हुआ पतरस, யோவான், यूहन्ना, யாக்கோபு, याकूब, இவங்க எல்லாருமே சொல்றாங்க. सब कहते அது हैं। பேதுரு சொன்னது தான் ஹைலைட்டா இருக்காங்க. पतरस ने कहा हुआ है वो நாங்கள் बहुत யாரிடத்தில் போவோம்? हम किसके पास जाएंगे? ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் மட்டுமே உண்டு.
जीवित वचन जो है केवल आपके पास में ही அந்த है। வசனத்தை வச்சுதான் उसी वचन के आधारित ஒரு பாட்டு எழுதப்பட்டது. एक गाना गीत लिखा गया है। அது ஆவிக்குரியவர்கள் எழுதின பாட்டு இல்ல, वो आत्मिक लोग ने நான் नहीं लिखा ஆர்சியில है। இருக்கும்போது எழுதப்பட்ட பாட்டு அது. आरसी में था तभी लिखा हुआ நான் है சின்ன वो गीत। பிள்ளையா இருக்கும்போது எழுதப்பட்ட जब பாட்டு. छोटे बच्चे थे तभी लिखा गया இன்றைக்கும் है அந்த वो गीत। பாட்டை பாடும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. अभी भी वो गीत गाते समय बहुत खुशी मिलता இன்னைக்கு அது है। ஆவிக்குரியவர்களும் கூட பாடுகிறார்கள். अभी आत्मिक लोग भी वो गीत என்ன गाते பாட்டு हैं। அது? वो कौन सा गीत है? யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே. இது எப்போ தெரியுமா? நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது கேட்ட பாட்டு இன்னும் ஞாபகம் இருக்கு. ये गीत जब भी मैं छोटा था तभी सुना हुआ ये गीत है, अभी भी याद है मुझे। உனக்கு ஏதாவது ஃபுல்லா பாட்டு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? ஆராதியாக்கு ஃபுல்லா பாட்டு ஏதாவது தெரியுமா? இந்தியார், இங்கிலீஷார், தமிழார், மலையாளம், கன்னடம், துளு ஏதாவது தெரியுமா? ஓகே. ஹலோ ஹலோ, இங்கே ஆராதனாக்கு ஃபுல்லா பாட்டு தெரியுமா? தெரியுமா? என்ன பாட்டு தெரியும்? பாட்டு பாடணும். என்ன கற்றுக்கோ, பாடணும். பிள்ளைகளுக்கு வச்சு கொடுக்கணும். கேளு, எதையோ கேட்கறதுக்கு வச்சு கொடுக்குறோம் இல்லையா? பாட்டை கேட்கணும், மனசுல பதியணும். இந்த வயசுல தான் பதியணும். 5 விளையாதது 50 விளையாது. बच्चे को अभी से गीत सुनने के लिए देना है, बाकी कुछ नहीं सुनने के लिए देना 5 வயசுல படிஞ்ச 5 साल பாட்டு के अंदर ही उनके मन के अंदर बसेगा वो गीत। இன்னைக்கு இன்னும் ஞாபகத்துல பசுமையா மனசுக்குள்ள இருக்கு. 5 साल में सुना हुआ वो गीत अभी भी मेरे मन के अंदर वो यादगार है। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னும் நிறைய பாட்டுகள் இருக்கு மனசுக்குள்ள. ऐसे बहुत गीत मेरे मन में है, அப்பப்ப வரும். ऐसे बीच बीच में आता है। ஹல்லேலூயா. हालेलुया। அதே மாதிரி அப்ப சினிமா பார்க்கும்போது பாட்டு கேட்ட பாட்டுங்க கூட அப்ப பிளாக் அண்ட் ஒயிட் நிறைய மனசுல வரும். पहले वो ब्लैक एंड व्हाइट के पिक्चर के गीत भी कुछ कुछ मन में आता है। அது என்னன்னு தெரியல, இப்போ பழசுதான் ரொம்ப ஞாபகத்துல வருது. अभी पता नहीं, पुराने ही बहुत सारी याद आती है। நிறைய வருது. நான் அவர்கிட்ட கேட்பேன், இப்படி வந்துகிட்டே இருந்தா என்னப்பா பண்றது? விட்டுடு வெளியேன்றார். ऐसे வரும், வெளியே விட்டுரு. याद आते समय मैंने परमेश्वर से पूछा, मेरे को पुरानी ஏன்னா याद அது உள்ள ஸ்டோரேஜ் ஆயிருக்கு இல்லையா? वो बोलता है बाहर छोड़ दो क्योंकि आपने अंदर रखा है सब। உள்ள ஸ்டோரேஜ் ஆயிருக்கு. वो अंदर अपने स्टोरेज करके அதெல்லாம் रखा है। அப்பப்ப வெளியே வரும். वो बीच बीच में थोड़ा थोड़ा बाहर आएगा, ஏன்னா நான் ஒரு இசை பிரியன். क्योंकि वो गीत के बहुत அதுவும் இந்த மெலோடியும் இந்த கர்நாடகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். वो मेलोडी और कर्नाटक के स्वर बहुत अच्छा வெஸ்டர்னோட लगता है। எனக்கு கர்நாடிக் ரொம்ப பிடிக்கும். वेस्टर्न से ज्यादा कर्नाटक ஆட का स्वर अच्छा சொன்னாலும் ஆடுவேன். लगता है। उसमें नाचने के लिए कहेंगे तो भी नाचेंगे। ஆமென். आमेन। பரதநாட்டியம் वो भी भरतनाट्यम ரொம்ப ஆசை கத்துக்கணும்னு. बहुत चाहत था सीखने के ஆனா எங்க लिए, அப்பா தான் விடல. लेकिन पिताजी ने சீ, नहीं अनुमति दी। அதெல்லாம் பொம்பளைங்க ஆடுற ஆட்டம். वो सब लड़कियां नाचने वाली है, ஆண்களும் ஆடுறாங்க. लेकिन अभी பெரும்பாலும் पुरुष கத்து भी- கொடுக்கறவங்க ஆண்களே இருக்காங்க. लेकिन अभी सिखाने वाले भी पुरुष ரொம்ப हैं। ஆசை, बहुत चाहत है, கத்து கொடுக்கலாம். तभी नहीं सिखाने। சிலதெல்லாம் அவரு எனக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டார். कई कार्य मेरे पिताजी ने எங்க मुझे அப்பா. रोक दिया। அந்த மாதிரி இந்த சமையல் பண்ற வேலை கூட ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ऐसे भोजन बनाना அது भी बहुत உடம்புலயே अच्छा அது लगता है। பிளட்ல ஊறுனது. वो हमारे लहू में ஆனால் அப்படி कीड़ा போய் நான் की நின்னு तरह- சமையல் பண்ண திட்டுவார் என்ன. अभी तभी जाके मैं எதுக்கு खाना இந்த बनाने வேலையெல்லாம் நீ जाते செய்யற? हैं போ पिता। படிக்கிற வேலையை மாத்திரம் போய் பார். ये काम क्यों करते, जाके पढ़ाई लिखाई का काम करो। திட்டுவார். ऐसे पिताजी डांटते हैं, படிக்கிற வேலையை மாத்திரம் பாரு. आप पढ़ने का काम सिर्फ कीजिए। இன்னெல்லாம் சொல்ல போனா நிறைய செஞ்சிருக்கேன். சாணி தெளிச்சிருக்கேன். और बहुत कुछ कह सकता हूँ, गोबर अपने அவர் இல்லாத आंगन में மொத்தம் लिपा பண்ண है। முடியும். இருந்த அடி உள்ளம் சரியா. उनके सामने नहीं कर सकते, उनके बिगर ही हम करते हैं काम। கோலம், பெரிய பெரிய கோலம்
நீங்கெல்லாம் அப்படிப்பட்ட பெரிய கோலம்லாம் போட்டிருக்க மாட்டீங்க. बड़ा बड़ा रंगोली डालता था घर के முத்தம் बाहर, பெருசா இருக்குமா, ऐसे बड़ी आंगन थी घर வெளியே के அதுக்கப்புறம் வாசலும் இருக்குமா, बाहर, उसके बाहर भी जगह था, அதனால நிறைய வரைஞ்சு தள்ளிடுறது. ऐसे बड़ा बड़ा रंगोली बना के அதுக்கே படிப்படியா கோலமாவும் வாங்குவோம். इसके लिए बड़े बड़े हिस्से से हम लोग रंगोली खरीदते थे. மற்றவங்க எல்லாம் வந்து அதை பார்த்துட்டு எத்தனை புள்ளி, இது என்ன புள்ளி, அது எப்படி கோலன்னு கத்துக்கிட்டு போவாங்க. बाकी लोग आके देख के कितने टिपके का वो रंगोली सीख कर जाते हैं. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா தோலை உரிச்சிருவாரு. पिता को पता चलेगा तो वो चमड़ी उतार देगा मेरा. ஒரு முறை அப்படிதான் திட்டினார். பொட்டச்சிங்க வேலை எல்லாம் உனக்கு எதுக்குடா? तो उन्होंने ऐसे ही डांटा था एक बार, स्त्रियों की படிக்கிற வேலையை பார், चाहिए पढ़ने का काम படிக்கிறதுல நான் ஒன்றும் குறைவா, ரொம்ப ஓஹோன்னு இல்லை, ரொம்ப லோவும் இல்லை, ஆவரேஜ் தான். पढ़ाई में ज्यादा ऊपर और ज्यादा नीचे नहीं, बीच में ही था एवरेज के हिसाब से. ஆமென், ஹல்லேலூயா. அதனால ரொம்ப அப்படியே ரொம்ப டாப்பர்னு சொல்ல முடியாது, इसके लिए मैं बहुत बड़ा टॉपर नहीं कह ரொம்ப सकता, யூஸ்லெஸ்னு சொல்ல முடியாது. बहुत यूजलेस भी नहीं कहूंगा. தேவையானது ஒரு 60%, 65-70% இருக்கும். 60-65-70% के अंदर ही मेरा एवरेज. ஒரு நேரம் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேன், कई बार फर्स्ट रैंक ஒரு मिलेगा, நேரம் 5வது ரேங்க் போயிடும். कई बार 5वें रैंक में चला நிறைய जाएगा. அந்த மாதிரி உள்ள இப்படி போயிட்டு அப்படி போயிட்டு மேலே கீழே நிறைய ஏற்ற இறக்கங்கள் உண்டு. ऐसे कई बार ऊपर नीचे ऊंचा नीचा हुआ है, ஆனா ஒரு நாளும் கூட लेकिन एक भी बार படின்னு எங்க வீட்டுல என்ன சொன்னது கிடையாது. पढ़ो करके मेरे घर पे नहीं இந்த कहा. மாதிரி வேலை செய்யும் போது மாத்திரம் தான் சொல்லுவாரு, நீ படிக்கிற புள்ள படிக்கிறத மாத்திரம் பாருன்னுவாரு. ऐसे काम करते समय पिता कहेंगे कि तू पढ़ने वाला बच्चा மத்தபடி पढ़ना चाहिए. மத்தவங்களெல்லாம் எங்க அண்ணன் எல்லாம் வெளுத்து வாங்குவார் படிக்கலன்னா. मेरे भाइयों को जितना मार मिलता है कि पढ़ने के लिए, என்ன ஒரு நாளும் சொன்னதில்லை. मुझे कभी ऐसे नहीं என்ன कहा, சொல்ற மாதிரி வச்சுக்க மாட்டேன். क्योंकि कहने के लायक मैं नहीं रखता हूँ. அன்னன்னைக்கு வந்து அன்னன்னைக்கு செய்ய வேண்டியது அன்னன்னைக்கு செஞ்சு முடிச்சுட்டு உக்காந்துரு. उस आज का जो काम है वो आकर पढ़ाई लिखाई करके मैं समाप्त करके बैठ जाऊंगा. எக்ஸாம் நேரத்துல எக்ஸாமுக்கு முன்னால படிக்குமோ, एग्जाम के पहले हम पढ़ते हैं. அப்போ என்னுடைய சுவாபம் எப்படின்னா, पासवान जी का स्वभाव நல்லா ரேடியோவோ இல்ல டேப்பை போட்டு சவுண்டா வச்சிருவேன். अच्छा रेडियो का அதுவும் கேட்கும், आवाज रख के सुनना है, படிப்பும் சத்தமா இருக்கும். पढ़ाई भी ऊंचाई आवाज से पढ़ूंगा, அதுவும் கேட்கும், वो भी सुनेगा. சத்தம் போட்டு படிப்பேன். அதனால அது மத்தவங்களுக்கு தெரியக்கூடாது, அதை சத்தமா வைப்பேன். वो சில நேரத்துல அதையும் ரசிச்சுக்கிறது, இதையும் கொஞ்சம் சேர்த்து படிச்சுக்கிறது. गाना को भी ऊंचा आवाज में रख के पढ़ाई भी ऊंची आवाज से करता हूँ. அதை பார்த்தார் ஒரு முறை, वो एक बार मेरे पिताजी ने देखा, ஒன்னும் சொல்லல. कुछ नहीं कहा. எப்படி முடியும், कैसे होगा ये இது எப்படி ஆகும், ये कैसे संभावना है. மார்க் ஷீட்டை மாத்திரம் பார்ப்பாரு, सिर्फ मार्कशीट देखते हैं. ஒரு நாளும் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னதில்லை, நேரா கொண்டு போயும் கொடுக்க மாட்டேன். एक बार भी मैं साइन नहीं करूंगा करके नहीं कहा, मैं सीधे அங்க ஒரு पिताजी செல்ஃப் के पास இருக்கும், नहीं देता हूँ. அந்த செல்ஃப்ல வச்சு அவர் சம்பள கவர் எடுத்து வந்து அந்த செல்ஃப்ல தான் வைப்பாரு. वहाँ पे एक सेल्फ रहता है, उनका पगार वहाँ पे रखते, वही அதனால அந்த செல்ஃப்ல தான் வச்சிருவேன். वो सेल्फ में मैं रख देता हूँ. பார்த்து ஏன் அவர் நேரா கொடுக்க மாட்டாராமா அப்படின்ட்டு கையெழுத்து போட்டு வச்சுட்டு போயிடுவாரு. वो हाथ में नहीं देंगे क्या, பயம் करके தான், डांट के வேற वो ஒண்ணும் साइन இல்லை. करके रख के चले जाते பயம் हैं. பயம் தகப்பன்னாலே ஒரு பயம் இருந்தது. पिता कहने से एक डर था हमारे अंदर, ஆனா அது உண்மையில இருக்கிறது நல்லதுங்க. वो डर रहना बहुत अच्छा है. அது இல்லாததுனால பிள்ளைகள் அதுக்கப்புறம் நம்ம நினைக்கும் பொழுது அந்த மரியாதை, அந்த ரெஸ்பெக்ட் வர மாட்டேங்குது. अगर डर नहीं रहेगा तो वो पिता के ऊपर आपको इज्जत नहीं रहता है. ஹல்லேலூயா. हालेलुया. இங்க இந்த சின்ன பையனுக்கு பயம் இல்லை. यहाँ पे ये छोटा लड़का को डर नहीं है, அதனால அப்பா கிட்ட ஈஸியா கேட்டுதான், எந்தெல்லாம் கொடுங்க. इसके लिए पिता से डायरेक्ट बोलता है मेरा जो कुछ है वो दे நம்ம दीजिए. அவர் சம்பாரிச்சு வச்ச மாதிரி கேட்டாரு. ऐसा मांगते हैं जैसे कि खुद की कमाई का जो मांग அப்பாவும் रहा है. ஒன்னும் சொல்லல, கொடுத்துட்டார், पिता ने भी कुछ नहीं कहा, दे दिया, எடுத்துட்டு போயிட்டார். लेकर चला गया. இப்போ சகோதரனுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா, அவன் சகோதரன் சொல்றான் இல்லையா, இவன் எல்லாத்தையும் வேசிகள் இடத்துல இவன் ஆஸ்தி அழித்து போட்டான் என்று சொல்லி. उसके बड़े भाई को पता है कि ये सब कुछ लेके जाके वेश्यों के बीच में जाके नष्ट कर देगा करके. சகோதரனுக்கு தெரியுமா, அது அப்பாவுக்கு தெரியாம இருக்குமா? भाई को पता है तो पिता को नहीं पता है क्या? அவன் என்னெல்லாம் செய்யறான்னு தெரியாமலா இருக்கும்? वो क्या कुछ करता है उसको नहीं இப்ப पता நம்ம இங்க रहेगा. இருக்கோம், நம்ம பிள்ளைங்க வேற வெளி இடத்துல இருக்காங்கன்னா அந்த பிள்ளைகளுடைய அந்த அவங்களுடைய என்ன செய்யறாங்க, எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியாமலா இருக்கும்? अभी हम यहाँ हैं, हमारे बच्चा दूर कहीं है तो हमको नहीं पता रहेगा कि हमारे बच्चा वहाँ पर क्या எப்படியாவது करता நியூஸ் रहेगा. நம்ம அப்பப்ப சேகரிச்சிருவோமா மாட்டோமா? कैसे भी कुछ भी करके हम न्यूज को இல்ல इकट्ठा நம்ம कर देंगे. சேகரிக்கவே வேணாம்னா கூட தன்னால வரும் நியூஸ்ங்க. अगर न्यूज इकट्ठा नहीं भी करेंगे तो ऑटोमेटिक न्यूज हमारे அது पास पहुंच பிள்ளைங்களுக்கே जाता है. தெரியாது சில நேரத்துல, वो बच्चे को नहीं पता है, ஆனா வந்துரும்.
लेकिन वो न्यूज़ हमारे पास आ जाता है। சொந்த பிள்ளைகள் மாத்திரம் இல்லை, केवल खुद के बच्चे ही नहीं, சபையில் இருக்கிற பிள்ளைங்களை பற்றியும் கூட அவங்க தூரமா இருக்கும்போது என்ன எப்படின்றதெல்லாம் கர்த்தர் சொல்லி கொடுத்துருவார். वो कलीसिया के बच्चों के बारे में भी दूर रहेगा तो परमेश्वर हमें बता देता है कौन कैसा அப்ப है। டொம்போலியில சபை நடந்துட்டு இருந்தது. डोंबिवली में कलीसिया चल அப்ப रहा நிறைய था, பேர் வந்துட்டு இருந்தாங்க இல்லையா? तभी बहुत लोग आते थे। அப்போ ஒரு சகோதரன் இங்கிருந்து பெங்களூருக்கு 2 பேர் போனாங்க, வேலைக்காக பெங்களூருக்கு போனாங்க. तभी 2 भाई लोग यहाँ से बेंगलोर गए थे। அவங்க போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு वो जाकर 1 हफ्ते के बाद கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். परमेश्वर ने एक दर्शन दिया था मुझे। அந்த சகோதரன் அந்த 2 பேர் போனல மூத்த சகோதரன் தவறான ஒரு இடத்துல இருப்பதை போல, वो 2 भाई जब भी नौकरी के लिए बेंगलोर கவனிங்க, गए थे, बड़ा वाला भाई தவறான ஒரு இடத்துல இருப்பதை போல, எப்படி இந்த வாலிபன் போய் வேசிகள் இடத்துல தவறா இருந்தாலும் அதே போல தவறான ஒரு இடத்துல இருப்பதை போல காண்பித்தார். जैसे ये छोटा भाई वेश्यों के बीच में था, वैसे वो बेंगलोर के भाई के बारे में परमेश्वर ने दर्शन दिखाया कि वो गलत रास्ते पे वो काम पे लगा है करके। இதை இப்ப எப்படி விசாரிக்கிறது? ये कैसे हम उनके बारे में சில நேரத்துல எங்களுக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள் இதுதான். कई बार हमें दुख पहुंचा நேரா கேட்க முடியாது. हम डायरेक्ट जाके नहीं पूछ கேட்ட सकते। உண்மையை சொல்லுவாங்களா தாவீத மாதிரி ஆமான்னு சொல்ல முடியுமா? डायरेक्ट पूछने से वो दाऊद के जैसे हाँ करके जवाब नहीं ஆலோசனை சொன்னாலே சில நேரத்துல கோபம் வந்துருது. कई बार हमें उन्हें चेतावनी देते समय उन्हें गुस्सा आता இல்ல, है। ஆலோசனை சொன்னாலே கோபம் வந்தது, அதுக்கப்புறம் எதுவும் பேச மாட்டேன்றாங்க. चेतावनी देने से गुस्सा आने के बाद वो लोग बातचीत करना ही छोड़ இப்படி देते हैं। காட்டினாரு, நான் ऐसे ப்ரேயர் பண்ணிக்கிட்டே परमेश्वर ने இருந்தேன். दृश्य दिखाया था प्रार्थना करते அதுக்கப்புறம் இளைய சகோதரனுக்கு ஃபோன் பண்ணேன். समय। मैंने फिर छोटे भाई को फोन मिलाया, என்ன அங்க நடக்குது, எப்படி இருக்கீங்க, वहाँ पर क्या चल रहा है, आप कैसे रहते हैं। ஒர்க் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு பிரதர் அப்படின்னாங்க. उन्होंने कहा कि कामकाज सब सही चल रहा அப்ப है। நான் கேட்டேன், அவர் எப்படி இருக்க, உங்க மூத்த சகோதரன் எப்படி இருக்காரு, ஒழுங்கா இருக்காரா இல்ல ஏதாவது தவறான லைன்ல இருக்காரா அப்படின்னு கேட்டேன். फिर मैंने पूछा आपका बड़ा भाई सही मार्ग में है या फिर कोई गलत मार्ग में चल रहा है क्या। அவர் ஒரே வார்த்தை சொன்னார், என்ன சொல்றது பிரதர். उन्होंने एक ही शब्द में कहा कि क्या कहूँ ब्रदर करके। நான் சொன்னேன், எனக்கு சில விஷயங்களை கர்த்தர் உணர்த்தினார், எனக்கு காண்பித்தார், அதனால தான் கேட்கிறேன், சொல்லுப்பா அப்படின்னு. तो मैंने कहा कि परमेश्वर ने मुझे कुछ दर्शन दिखाया है कि कुछ गलत मार्ग में चल रहा है, तो क्या हुआ आप बताइए करके। அப்போ கர்த்தர் எனக்கு எதை தரிசனத்துல காட்டினார் அது அப்படியே அந்த சகோதரன் சொல்லுகிறார். परमेश्वर ने जो कुछ कार्य मुझे दर्शन में दिखाया वही वो भाई मुझसे बताने लगा। அப்ப நான் என்ன செய்ய முடியும்? तो मैं क्या कर सकता हूँ। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப நான் சொன்னேன், செபிப்பா, வேற ஒண்ணும் செய்யாது. तो मैंने कहा केवल प्रार्थना ही कर सकते நீ हो, कुछ சொன்னாலும் नहीं कर கேட்க மாட்டாப்ல. सकते। तू अगर उन्हें நான் ஃபோன் பண்ணி बताएगा கேட்டா तो भी நீ नहीं தான் सुनेगा। சொன்னேன்னு சொல்லிட்டு अगर मैं உன் மேல கோவப்படுவாப்ல. फोन करके उनसे அப்ப बातें உங்க करूं तो சகோதரர்களுக்குள்ள 2 பேருக்குள்ள பிரச்சனை வரும். वो कहेगा तूने चुगली किया அதுக்கப்புறம் அது करके झगड़ा हो குடும்பத்துக்கு जाएगा வரும். आपस में, फिर परिवार में आएगा। அதுக்கப்புறம் மனைவிக்கு தெரிய வரும். उसके बाद बीवी को पता चलेगा, அப்புறம் எல்லாருக்குமே பத்திக்கிச்சுன்னா என்ன ஆகும்? उसके बाद सबको लग जाएगा, பிரச்சனை தானே. फिर समस्या हो जाएगी। எல்லாருக்கும் பத்திக்கிறதுக்கு அப்புறம் பிரச்சனை யார்கிட்ட வரும்? उसके बाद समस्या होने के बाद யாரால किसके வரும்? पास தப்பு आएगा? செஞ்சவங்களால வராது, गलत किया उसके द्वारा नहीं आएगा, பாஸ்டரால தான் வந்துச்சு அப்படின்னு வந்துரும். पास्टर के द्वारा ही हुआ करके बोलेंगे। உண்மைதானே? அப்படிதானே வரும். பாஸ்டர் தான் சொல்லிட்டாரு. पास्टर பாஸ்டருக்கு யார் சொன்னது? पास्टर को किसने कहा? அவங்க எல்லாம் மாம்சத்துல சிந்திப்பாங்க. அப்ப இவன் சொன்னா அவன் சொன்னா அப்படின்னு வரும். फिर वो ஆனா लोग பாஸ்டருக்கு शारीरिक சொன்னது विचार में सोचेंगे कि इसने बोला उसने बोला, लेकिन பாஸ்டருக்கு पास्टर को சொன்னது बताया हुआ परमेश्वर है। கர்த்தர். அப்போ சில விஷயங்களை நமக்கு காண்பிக்கும் போது நான் ரொம்ப திணறுவேன். அது நல்ல விஷயம்னா போயிட்டு சந்தோஷமா சொல்லலாம். சில விஷயங்களை காண்பிக்கும் போது இதை எப்படி ஓபன் பண்றதுன்னு சில நேரத்துல தெரியாம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், अगर முடிச்சுக்கிட்டே परमेश्वर दर्शन में अच्छा दिखाएगा तो मैं प्रार्थना करता हूँ, अगर गलत அப்ப दिखाएगा तो அதற்கேற்ற मैं सोचता हूँ ஏதாவது कि क्या ஒரு करना லிங்க் है। எனக்கு கிடைக்கும் போது அதை அப்படி நைஸா கொஞ்சம் அப்படி அவங்களும் காயப்படக்கூடாது. ஏன்னா சில பேர் இப்படி சொல்லிட்டாங்களேன்ட்டு சில பேர் என்ன நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு வீட்டுக்கு சபைக்கே வராம கூட போயிடுவாங்க சில பேர். उसके संबंधित थोड़ा मौका मिलने से उनसे जाके मैं बातें அப்ப करता हूँ, अगर ஆத்துமாக்களையும் बोलने से தக்க வைக்க कलीसिया வேண்டும், आना छूट जाता है, கண்டிக்கவும் வேண்டும், आत्मा को भी संभालना है, கர்த்தருடைய उनको ஆவியானவர் शिक्षा भी சொல்வதை देना है, அறிவிப்பதை அறிவிக்கவும் வேண்டும். पवित्र आत्मा जो बोलता है वो भी उन्हें सुनाना है हमें। அதனால எனக்காக கொஞ்சம் நல்லாவே ஜெபிச்சுக்கோங்க. इसके लिए पासवान जी के लिए अच्छा ही प्रार्थना कीजिए, நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆமென். आप लोग सब अच्छा ही। ஹல்லேலூயா. हालेलुया। இங்க நாம பார்க்கிறோம், இந்த மூத்த இளைய குமாரன்
வந்துட்டான். यहाँ पे छोटा बेटा आया वापस लौटकर। அந்த 24வது வசனத்துல நம்ம வாசித்தோமே, हम 24 वचन में हम पढ़े அங்க थे। தகப்பன் சொல்லக்கூடிய காரியத்தை பாருங்க. वहाँ पे पिता कहने वाला जो कार्य இவன் है, மரித்தான், ये मरा हुआ है, இவன் மரித்தான். ये मर गया था। மூத்த சகோதரன் என்ன சொன்னா? बड़ा वाला भाई ने क्या कहा? வேசிகளிடத்திலே ஆஸ்தி அழித்து போட்டான், वो वेश्यों के बीच में उसने सारे धन दौलत नष्ट किया है। துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான். दुष्ट मार्ग में वो जीवन बिताया है। ஆனால் இங்க தகப்பன் என்ன சொல்றாரு? यहाँ पे पिता क्या हेलो। कहता है? தகப்பன் என்ன சொல்றாரு? यहाँ पे पिता क्या कहता है? மரித்தான். ये मर गया था। தகப்பனுக்கு தான் தெரியும். पिता को पता है। அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? காணாமற் போனான். उसके बाद लिखा गया कि खोया ரெண்டு गया था। வார்த்தையை பயன்படுத்துறார் தகப்பன். यहाँ पे दो वाक्य का ஒன்று इस्तेमाल करता மரித்தான், है। एक कहता है कि वो मर இன்னொன்று गया था। காணாமற் போனான். दूसरा कहता है कि वो खो गया था। மரிக்கிறதுனா என்னங்க அர்த்தம்? मरने का इसका मतलब क्या है? மரிக்கிறதுனா மரிக்கிறது தான், செத்து போறது. எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டாங்க. அப்ப நியூ வெர்ஷன். ஆமா, செத்து போறது. சில பேர் சொல்லுவாங்களே செத்து தொலை, இருக்கிறதபடியே செத்து தொலைன்னுவாங்க. இங்க தகப்பன் சரியா தான் சொல்றார். यहाँ पे पिता सही कहता है। பாவம் செய்யற ஆத்துமா சாகும், पाप करने वाला जो प्राण है वो नष्ट हो जाए। பாவத்தின் சம்பளம் மரணம். पाप का जो कमाई है वो मृत्यु है। அப்ப அப்பா இதை எப்படி பார்க்கறாரு, சகோதரன் எப்படி பார்க்கறாருன்ற வித்தியாசம் இருக்கு. यहाँ पे पिता कौन से नजरिए से देखता है या हेलो। भाई कौन से नजरिए से देखता है, கவனிங்க, उसके बारे में நீங்க लिखा है। அப்பாவாவும் இருக்கீங்க, சகோதரனாவும் இருக்கீங்க. நான் यहाँ पे அப்பாவாவும் இருக்கேன், சகோதரனாவும் இருக்கேன். पिता के रूप में भी है, हम भाई के रूप में भी यहाँ पे कई लोग हैं। ஹல்லேலூயா. हालेलुया। தாயாகவும் இருக்கிறீர்கள். सगोदर। சில நேரத்துல ஓ பரவாயில்ல, பாட்டியாவும் இருக்கு. நான் நினைச்சேன் பேயாகவும் இருக்கிறீர்கள். தாயாகவும் இருக்கிறீர்கள், சகோதரிகளாகவும் இருக்கிறீர்கள், பாட்டியாகவும் இருக்கிறீர்கள், பூட்டியாகவும் இருக்கிறீர்கள், மாமியாராகவும் இருக்கிறீர்கள், மருமகளாகவும் இருக்கிறீர்கள். அந்தந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கர்த்தரோடு இருங்கள். यहाँ पे कई माँ भी है, स्त्रियाँ बहनें भी है, सास बहू भी है, कई रूप यहाँ पर है बहनों के ஆனால் अंदर पे। பேயாய் மாத்திரம் இருக்கக்கூடாது. உலகமே சொல்லுதுங்க, பெண்ணுன்னா பேயும் இறங்குமா. संसार में ही कहता है स्त्री मतलब उसके अंदर भूत का रूप है करके। தாய், நீ லேடிஸ் டப்பால தானே போற, ஏதாவது இடம் கொடுக்குமா? வெளியே தள்ளி கொல்லவாவது பாக்கங்க. உள்ளே கொன்றாங்க, உள்ளே உள்ளே கொல்றாங்களாம், உள்ளேயே பண்றாங்க. அப்ப பாருங்க, சரியா தானே சொல்லியிருக்காங்க. பெண் என்றால் பேயும் இறங்கும். ஆனா பேயுடைய மோசமான பேய்களா இருக்குதுங்களே, எப்படி? சரிதானே? பெண்ணுக்கு பெண் பேய் தான். பெண்ணுக்கு எப்பவுமே ஆண் விரோதி இல்லை. என்ன பிரதர்? स्त्रियों को विरोध पुरुष नहीं है, स्त्रियों को विरोध स्त्री ही रहता है। இடம் கிடைக்கலன்னா லேடிஸ் ஜென்ஸ்ல ஏறினா ஜென்ஸ் பாவம் ஏஞ்சி ஆண்டி உக்காருங்க அப்படின்னு இடம் கொடுத்துருவாங்க. இல்லை வயசு பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்லம்மா நீ உட்காருமா, ரொம்ப ஜென்டலா இடம் கொடுத்துருவாங்க. ஆமா இல்ல? ஆம். ஆனா அங்க போயிட்டு வயசானவங்கள கூட பார்த்தா அவங்களுக்கு நான் அந்த சேப்பா குத்திட்டு இருக்கேன். எங்க நேரம் எங்களுக்கு தான் இது, எங்க நேரம் இது எங்களுக்கு தான். நாங்க போற நேரத்தில் உங்களை யார் வர சொன்னது? இந்த சண்டை எங்களுக்கு அந்த டப்பா வரலாம் கேட்கும், பக்கத்து டப்பா வரலாம் கேட்கும், அடுத்த டப்பா வரலாம் கேட்கும் சண்டை. சிலது அந்த கம்பியை பிடிச்சிச்சுன்னா அது உள்ள ஏறத்துக்கு கூட அலோ பண்ணாதுங்க. பாருங்க, சில பேர் நிறைய பார்த்துருக்கேன். இதே டொம்போலியில் சாயந்தர நேரம் நல்ல பீக் ஹவர்ஸ். நான் டொம்போலிலேருந்து நான் கல்யாணம் வர்றதுக்காக அங்கே காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த வண்டியில் ஏற முடியலை. அப்போ லேடிஸில் ஒரு அம்மா குழந்தை, சின்ன பிள்ளை, கை குழந்தை, அது துணியில் சுற்றி வச்சிருக்கு. அதை வச்சுக்கிட்டு அது எப்படியாவது ஏறணும்னு பார்த்து ஏறிட்டு கம்பியை பிடிச்சிச்சு, ஒரு கையில் குழந்தைய பிடிச்சிச்சு. ஆனால் ஒருத்தர் கூட இடம், அந்த பிள்ளை வச்சிருக்காளேன்னு கூட பார்க்காம இடம் கொடுக்கவே இல்லை. வண்டி எடுத்துட்டான், மூவ் ஆகுது. அது இப்படி அந்த வெயிட் தாங்க முடியாமல் என்ன இவளுங்க உள்ளவாவது போனால் கொஞ்சம் இழுத்துக்கலாம்ல,
இல்லை ஃபுல்லாக வெளியவே தள்ளுறாங்க. என் கையில் ஒரு சைடில் கொஞ்சம் காய்கறி பேகு, இன்னொரு சைடில் என் பேக் இருக்குது. அந்த மூவ் ஆகிட்டு அந்த பிளாட்ஃபார்மை தாண்டக்கூடிய நேரத்தில் அது கீழே விழுற மாதிரி ஆயிடுச்சுன்னா நான் போயிட்டு என்ன பண்ணிட்டு என் கையில் இருந்ததெல்லாம் போயிட்டு அப்படியே பிடிச்சி நான் விழுந்து என் மேலே அந்த பம்பில் விழுந்து புல்லை எங்கே போய் விழுந்துச்சுன்னு தெரியாது, எங்கே போய் விழுந்ததுன்னு தெரியாது. என் கையில் இருந்தது காய்கறியெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியாது, என் பேக் எங்கே போச்சுன்னு தெரியாது, புல்லை எங்கே போச்சுன்னு தெரியாது. எனக்கு அடி அந்த மேலே விழுந்ததுனால. ஆனால் அவங்க சேஃபு. அந்த பிள்ளை எழுந்து வண்டி நிற்கல, போயிட்டு பிள்ளையை தேடு. நல்ல வேலை பிள்ளை எகிரி போயிட்டு கையிலேருந்து அது உள்ளே போயிட்டு படிக்கட்டு பக்கம் விழுந்திருக்கு. அது துணியில் பொதிஞ்சு இருந்ததுனால, இந்த மராட்டிக்காரங்க கட்டுவாங்கல்ல அந்த மாதிரி துணியில் பொதிஞ்சிருந்தனால பிள்ளைக்கு ஒன்றும் ஆகலைங்க. அன்னைக்கு 3 உயிர் தப்பிச்சிச்சு. லேடிஸ் டப்பா. அப்போ நான் சொல்கிறது சரிதானே? தாயாய் நடந்துக்கும். சரி, நம்ம தகப்பனை பார்ப்போம். இங்க தகப்பன் சொல்றார் மரித்தான். यहाँ पे पिता कहता है वो मर गया था. வேலைக்காரர்கள் இடத்துல அதான் சொல்கிறான், இவன் மரித்தான். नौकर के पास में भी यही कहता है कि ये मर गया था. திரும்பவும் உயிர்த்தான். फिर से जी उठा है. மரித்தான்னா என்ன அர்த்தம்? मर गया उसका मतलब क्या है? பாவத்துக்கு அவன் பாவம் செய்து மரித்து போனான். उसने पाप करके मर गया है. இப்ப நாமளும் கூட மரித்து இருக்கிறோம். हम भी मरे हुए हैं. ஆனா இப்போ ஏற்கனவே பாவத்துக்கு மரித்ததல்ல, पाप के लिए नहीं मरे हैं. பாவத்தினால மரித்ததல்ல, पाप के लिए नहीं मरे हैं. இப்ப பாவத்திற்காக மரித்து இருக்கிறோம். अभी हम पाप के लिए मरे हुए हैं. பாவத்துக்காக மரித்து ஸ்நானப்பட்டு நீதிக்காக நாம் எழுந்திருக்கிறோம். पाप के लिए मर के हमने फिर बपतिस्मा लेके अभी अधर्म के लिए हम அதைத்தான் ரோமர்ல பவுல் எழுதுகின்றார். रोमियो की किताब அதைத்தான் இங்க இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். यहाँ पे यीशु मसीह बोलता है இவன் மரித்தான், ये मर गया था, திரும்பவும் உயிர்த்தான். फिर से जी उठा है. பாவத்தினால மரித்தான், पाप से मरा हुआ இப்ப है. அப்பாவுடைய ஞாபகத்தால அவன் உயிர் பெற்று வந்திருக்கிறான். पिता का ज्ञान से वो वापस जी उठा. ஹல்லேலூயா, हालेलुया. அப்பாவை நினைச்சாலே உயிர் மீட்சி வந்துரும். पिता को याद करेगा तो आप जी उठ सकते हो. ஹலோ, நல்லா கவனிங்க. இவன் நேரா வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாலே அப்பாவை நினைச்சிட்டு மனஸ்தாபப்பட்டுட்டான். वो सीधा पिता के पास में आके माफी मांग के अपने आप को पश्चाताप किया. எப்ப நாம செய்யற தவற உணர்ந்து நாம மனஸ்தாபப்படுறோமோ அப்பவே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிறது. अपने गलती को कब हम महसूस करके पश्चाताप करते तभी हमें पाप से छुटकारा मिलेगा. ஆனால் அது வெளிப்படுவதற்கு நாம நேரடியாய் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டியவர்களாய் நாம் காணப்படுகிறோம். वो प्रकट करने के लिए हम सीधा आके अपने आप को पश्चाताप करना है. ஆமென். आमेन. அப்ப இவன் ஏற்கனவே மனஸ்தாபப்பட்டுட்டான். ये पहले ही अपने आप को அதனால தான் தகப்பன் சொல்றார், இவன் உயிர்த்தான், மரித்து போனான், உயிர் தெழுந்து வந்திருக்கிறான். इसके लिए पिता कहता है ये मर गया था, अभी फिर से இவன் வேசிகளிடத்திலே அடித்து போட்டான், பாவம் செய்துட்டான், அவர் குற்றம் சாட்டல. उसने ये दोष नहीं लगाया कि वेश्यों के पास में जाके सब कुछ नष्ट कर அந்த दिया. பாவத்திலே மரித்து போயிருந்தான். पाप में मर गया था. இப்ப அப்பாவை நினைச்சதுனால உயிர்த்து வந்திருக்கான். अभी पिता को याद किया इसलिए वो जी उठ ஹலோ, गया है. நாமும் கூட பவுல் சொல்வதை போல ஐ டை டெய்லி, जैसे पौलुस कहता है मैं हर रोज मरता हूँ करके. நான் அனுதினமும் சாகிறேன். मैं हर रोज मरता हूँ. அனுதினமும் எப்படி சாகிறது? हम हर रोज कैसे मरते எதுக்கு हैं? சாகிறது? हम किस लिए मरते हैं? பவுல் அப்ப சொல்றார், அவருக்கும் கூட அவ்வளோ பிரச்சனைகள், பிசாசு பாவ டார்ச்சர்களை கொண்டு வந்திருக்கிறான். पौलुस को भी शैतान बहुत तरीके से समस्याएं लेकर आया था. பல விதங்களிலே பாவத்தை சிந்தனைகள் மூலமாக இருக்க, பாவத்திலே பெரிய பாவம் சிந்தனையில வரக்கூடிய பாவம். पाप के द्वारा विचार उनके बदल गए थे. पाप में सबसे बड़ा पाप जो है तुम्हारा विचार, सोच विचार. வெளிப்படையா செய்யறது கூட பரவாயில்ல, आप प्रकटीकरण ஆனா में அந்த करना சிந்தனையிலே वैसा नहीं. உள்ளவே வச்சுக்கிட்டு அதையே திங்க் பண்ணிக்கிட்டு தேவனை தேடாதபடிக்கு அந்த சிந்தனை நமக்கு சிறைப்படுத்தும் பாருங்க. அது आपके ரொம்ப विचारों में மோசமான रख के ஒன்று. उसमें खोए हुए रहेंगे, परमेश्वर के अंदर नहीं आएंगे तो वो बहुत सबसे बड़ा गलत है. அதனால வாலிப பிள்ளைகள் ரொம்ப எதையாவது தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தட்டி எழுப்பிடுங்க. ऐसे जवान बच्चे अगर कुछ याद में खोए रहेंगे तो उनको बीच में जगाना है. ஏன்னா அப்படியே போயிடுச்சுன்னா கோமா ஸ்டேஜ்ல போயிடும், ऐसे सोच में चले जाएंगे तो वो कोमा स्टेज. வேற பிரச்சனையில அது போயிடும்.
वो अलग कोई समस्या में ஆகவே நாம் அதை தெரிந்து அதை தட்டி எழுப்பின என்ன इसके लिए हम जानकर उन्हें जागरूक करना है, மறுபடியும் கொண்டு வந்தன நம்முடைய நினைவுக்குள்ளாக. फिर से अपने स्थिर जगह पर लेकर आना है. நாம எங்கே இருந்தாலும் நம்மை காப்பாற்றிக் கொள்ள நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பிக்கை பரலோகம் மாத்திரமே, பரம தகப்பன் மாத்திரமே. हम जहाँ कहीं भी रहेंगे हमें संभालने वाला केवल हमारे स्वर्गीय पिता एक ही है. ஹல்லேலூயா. அப்ப தகப்பனை அவன் நினைத்தான், உயிர்த்தான். वो पिता को याद किया, इसलिए உயிர்த்ததினால தான் இப்ப தகப்பன் கிட்ட வந்திருக்கான். वो जी उठा, इसके लिए पर पिता के அடுத்து அவர் சொல்றார் இவன் காணாமற் போனான்னு சொல்றார். उसके बाद पिता कहता है ये खोया हुआ है. யாரை விட்டு காணாம போனா? किसको छोड़कर खो गया? தகப்பனை விட்டு காணாமற் போனான். पिता को छोड़कर खो गया. சகோதரனை விட்டு காணாமற் போனான். भाई को छोड़कर खो गया. வீட்டை விட்டு காணாமற் घर போனான். छोड़कर खो गया है. உறவுகளை விட்டு காணாமற் போனான். को छोड़कर खो गया. சொந்த இடத்தை விட்டு காணாமற் போனான். खुद के जगह சொந்த ஊரை விட்டு காணாமற் போனான். खुद के गांव को நாம இருக்க வேண்டிய இடம் ஒன்று என்று இருக்கிறது. जहां रहना அந்த இடத்துல இல்லாம நாம எங்க போனாலும் நாம காணாமற் போனவர்கள் கணக்குல தான் வரும். तो उसका मतलब है कि हम खोए हुए हैं. புரியுதா? புரியுதுங்களா? புரிஞ்சா இல்லையா? நாம இருக்க வேண்டிய இடத்துல இல்லைன்னா, हमारे लिए एक स्थल है जहां हमें रहना है. இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம நாம வேற எங்க போய் இருந்தாலும் वो जगह पर हम नहीं रहेंगे, बाहर कहीं और गए होंगे. அங்க வீடு இருக்கும், வாசல் இருக்கும், மனுஷர் இருப்பாங்க, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. वहां पे घर जगह लोग सब कुछ रहेंगे. ஆனாலும் நாம இருக்க வேண்டிய இடத்துல இல்லைன்னா हम जहां रहना है वहां नहीं रहेंगे. நாம் காணாமற் போனவர்கள் தான். हम खोए हुए लोग हैं. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த மனசுல வெச்சுக்கங்க. उसे हमें आपके मन में रखना है याद. எங்க போனாலும் நம்முடைய வீட்டை, நம்முடைய சபையை, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஊரு, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற வீடு, நமக்கு தேவன் எங்க வச்சிருக்கிறாரு, அதை நினைத்தால் மாத்திரமே நாம் தகப்பனோடு கூட உறவாட முடியும். आप जहाँ कहीं भी जाएंगे आपको ये कि याद में रहना है कि मेरे लिए रखा हुआ कलीसिया है, मेरे लिए गांव है, मेरे लिए घर जहाँ रखा वही हमारा वास है करके. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப இங்க நாம பார்க்கிறோம், மரித்தான் உயிர்த்தான். यहाँ हम देखते हैं वो मर गया, காணாமற் போனான், காணப்பட்டான். वो खो गया था, अभी फिर से मिल गया है. அப்போ இந்த தகப்பனுடைய இதெல்லாம் தெரிஞ்சுதானே இவர் சொல்றாரு. वो ये सब जानकर ही बोलता है. இந்த சிந்தை, இந்த வெளிப்பாடு, இந்த ஞானம் வேலைக்காரர்களுக்கும் இல்லை, சொந்த சகோதரன் மூத்த சகோதரனுக்கும் இல்லையே. ये सोच विचार प्रकटीकरण खुद के भाई को भी नहीं है, नौकर लोगों को भी नहीं है. ஏன் இல்லைன்னா क्यों नहीं है? அவங்க பார்த்த பார்வை வேறு, उनका देखने का नजरिया अलग है, தகப்பனுடைய பார்வை வேறு. पिता का नजरिया अलग होता है. இப்போ ஒரு பிள்ளை மறிச்சிடுச்சு अभी அப்படின்னு ஒரு நியூஸ் வருதுன்னு வைங்களேன். मर गया करके आपको இப்ப நம்ம பிள்ளையே மறிச்சிட்டான் அப்படின்னு ஒரு நியூஸ் வருது, अपना ही बच्चा இல்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஒரு நியூஸ் வருதுன்னு வைங்களேன். एक्सीडेंट हो गया करके एक न्यूज आता है. நம்ம மனசுல என்ன தோணும்? आपके मन में क्या அப்பா विचार ஒழிஞ்சது செத்து போட்டோன்னு நினைப்போமா? आप ये सोचेंगे कि जान दो मर என்ன गया நினைப்போம்? करके. ஆண்டவரே ஆண்டவரே ஒன்னும் ஆகக்கூடாது, ஒன்னும் ஆகக்கூடாது, आप क्या सोचेंगे? परमेश्वर ஒன்னும் ஆகக்கூடாது, ஒன்னும் ஆகக்கூடாது, ஒன்னும் ஆகக்கூடாது நினைப்போமா மாட்டோமா? ஹலோ, कैसे सोचेंगे? நினைப்பீங்களா மாட்டீங்களா? ஜெபிக்கலாம் மாட்டீங்களா? அழுவீங்களா மாட்டீங்களா? ஆண்டவர்கிட்ட செய்வீங்களா மாட்டீங்களா? प्रार्थना करेंगे, रोएंगे, कुड़कुड़ाएंगे परमेश्वर के पास. அப்படிதான் ஒரு நூற்றுக்கு அதிபதி இயேசு கிட்ட வந்தாரு. वैसे 100 के एक अधिपति यीशु के पास में आया था. என்ன வயசு? 12 13 12 இந்த மாதிரி தான், இவ்வளவுதான் வயசு, 12 வயசு. அதே பெண் பிள்ளை தான். ऐसे 12 साल की उम्र की एक छोटी लड़की மரணத்துக்கு போராடிக்கிட்டு இருக்குது. இப்போ அப்போ உயிர் போக போகுது. वो मृत्यु के लिए लड़ रही थी, जान अभी जाएगा या कब जाएगा. இயேசு கிட்ட போனா விடுதலை கிடைக்கும்ட்டு அந்த மனுஷன் ஓடி வரார். நூற்றுக்கு அதிபதி जाएगा तो ஜெப ஆலய தலைவன், சாரி ஜெப ஆலய தலைவன். वो कलीसिया की ओर दौड़ कर आता है. ஜெப நல்ல ஜெபிக்கிற, ஜெபத்தை நடத்துகிற ஜெப ஆலய தலைவன் அவர். वो कलीसिया चलाने वाला एक बड़ा व्यक्ति. கவனிங்க, ஜெப ஆலய தலைவனா இருந்தாலும் இயேசு தேவை. कलीसिया चलाने वाला व्यक्ति रहेगा तो भी यीशु ஜெபிக்கிறவங்களா இருந்தாலும் இயேசு தேவை அற்புதம் அடையாளம் செய்ய. अगर प्रार्थना करने वाले रहेंगे तो भी अद्भुत. அவர் இல்லாம நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. यीशु के बगैर आप कुछ भी नहीं कर सकते हो. ஆமென். आमेन. ஹல்லேலூயா. हालेलुया. எவ்வளவு பெரிய ஊழியக்காரன்னு சொல்லிக்கிட்டாலும் இயேசு இல்லைன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. इतना बड़ा सेवक कहने से भी अगर यीशु नहीं तो कुछ भी नहीं है. ஆமென். आमेन. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப இந்த ஜெப ஆலய தலைவன் ஓடி வருகிறான். एक कलीसिया चलाने वाला ये बड़ा இயேசுவை தேடிக்கிட்டு ஓடி வரான். यीशु को ढूंढ के दौड़ते आता है. வந்து அவர் பாதத்திலே விழுகிறான். वो आके उनके चरणों में गिरता है. ஹலோ, நம்ம பிள்ளைங்களுக்காக இயேசுவின் பாதத்துல விழுறோமா? क्या हम अपने खुद के बच्चे के लिए परमेश्वर के चरणों में गिरते हैं क्या? 12
12 வயசு, 13, 13 ஆகும், அப்புறம் 14 ஆகும். இந்த வயசுல தேவனுடைய சமூகத்துல நாம விழுந்துடணும். பிள்ளைகள் விழுறாங்களோ இல்லையா, நாம விழுந்துடணும். हम बच्चे गिरे या ना गिरे, हम माता पिता परमेश्वर के चरणों में गिरना है बच्चों के लिए. ஹல்லேலூயா. हालेलुया. விழுந்தீங்கள்னால தான் பிள்ளைகளை காப்பாற்ற முடியும். यदि आप परमेश्वर के चरणों में आएंगे இப்போ तो அப்போ நிறுத்திக்கிட்டு இருக்க ஓடி வந்து அவருடைய அவர் வந்துகிட்ட ரோட்ல நடுவுல அந்த ரோட்லயே விழுந்துறான் அவர் பாதத்துல. वो बच्चा मृत्यु के छोर में गया था. நான் பெரிய ஜெபாலய தலைவன் அவன் நினைக்கல. मैं बड़ा व्यक्ति நான் ஒரு பெரிய பாஸ்டர்னு நினைக்கல. मैं बड़ा पास्टर, நான் ஒரு பெரிய அப்போஸ்தலன்னு நினைக்கல. मैं बड़ा एक प्रेरित, நான் பெரிய போதகர்னு நினைக்கல. मैं बड़ा प्रचारक, நான் ஒரு பெரிய மேய்ப்பன்னு நினைக்கல. मैं बड़ा நான் ஒரு பெரிய தீர்க்கதரிசின்னு நினைக்கல. யாரா இருந்தாலும் அவர் சமூகத்துல விழுந்துதான் ஆகணும். कोई भी बड़ा हो लेकिन परमेश्वर के सम्मुख में गिरना है. விழுந்தான். वो तुरंत परमेश्वर के सम्मुख में गिरा. அவன் விண்ணப்பம் பண்றான். उसने विनती किया, நீங்க உடனே வரணும். तुम तुरंत आइए. என் மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள். मेरा बेटी मृत्यु के लिए ஹல்லேலூயா. மரண அவஸ்தைப்படுகிறாள். वो मृत्यु के छोर में நீங்க வந்து आप आकर ஒண்ணும் செய்ய வேண்டாம். ஜஸ்ட் அவன் மேல கையை வச்சா போதும். केवल उसके ऊपर हाथ रखेंगे. அவனுடைய விசுவாசத்தை பாருங்க. उसका विश्वास देखिए. ரொம்ப போராடி ஜெபிக்கணும்னால வேணாம், இயேசு வந்தா. बहुत लड़खड़ा के प्रार्थना करना नहीं है. यीशु என்ன சொல்றாரு? वो केवल क्या कहता है, வந்து நீங்க கையை வச்சா போதும். आप आकर सिर्फ हाथ लगा के छूना ही. அவ என்ன ஆவா? तो वो कैसे हो जाएगी? சொஸ்தமாவாள். वो चंगाई पाएगी. சரிப்பா நான் வாரேன்னு வந்து போய்கிட்டே இருக்கிறாரு. यीशु ने कहा मैं आता हूँ, ஆனா வழியில லேட் ஆகுது. लेकिन रास्ते में ஏன் லேட் ஆகுதுன்னா இன்னொருத்தர் இயேசு வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டு சுகத்தை பெற்றுக்கொள்றாங்க. क्यों लेट होने लगा कि और एक व्यक्ति जो था बीमार वो उसका वस्त्र को छूकर चंगाई அது 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரீ. वो 12 साल से वो पीड़ित थी. வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சுகமாவேன்னு சொல்லிட்டு वस्त्र को छूने से वो चंगाई पाएगी. அதனால அங்க அந்த சுகம் ஆரோக்கியம் நடக்கிறதுனால அங்க கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க, லேட் ஆகுது. वहाँ पे चंगाई हो रहा था, इसके लिए बात करके वहाँ पे लेट होने लगा. இந்த லேட் ஆவ அந்த தகப்பனுக்கு மனசு எப்படி இருந்திருக்கும்? देर होते होते वो पिता का मन में क्या हो रहा था? அங்க என்ன நடக்குதோ தெரியலையே, वहाँ என்ன पे क्या हो रहा है நடக்குதோ मुझे தெரியலையே. पता नहीं करके. இதெல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும். ये सब अनुभव करेंगे तो ही पता चलेगा. நான் அனுபவிச்சிருக்கேன். ये सब पासवान जी ने अनुभव किया. 20 வயசுல இருந்து அனுபவிச்சிருக்கேன் இப்படிப்பட்ட பிரச்சனை. 20 साल की उम्र से मैं अनुभव करते आया हूँ ऐसे समस्या को. 20 வயசுல இருந்து எங்க அப்பா இருந்தவரெல்லாம் நான் சொல்லக்கூடாது, ஒரு டென்ஷன் இல்லை எனக்கு. पिता थे तब तक कोई भी टेंशन नहीं था. என்ன கடைசியில் அந்த 16 வயசுல நான் ஞானஸ்தானம் எடுத்தனால கொஞ்சம் டென்ஷன் கொடுத்தார், மற்றபடி வேற எந்த விதத்திலும் எனக்கு டென்ஷன் वो கிடையாது. 16 उम्र में बपतिस्मा लिया, खाली वही उनको टेंशन दिया, बाकी कोई அது கூட टेंशन அப்புறம் नहीं दिया. கர்த்தர் அவரை மாத்திட்டாரு. उसके बाद वो भी परमेश्वर ने ஆனா बता அவர் दिया. போனதுக்கு அப்புறம் எல்லா டென்ஷனும் எனக்குள்ள வந்தது. उसके बाद पिता जाने के बाद सारा टेंशन मेरे अंदर आया. எவ்வளவு நான் ஃப்ரீயா இருந்தேனோ அவ்வளவு போஜன் என் மேல வந்தது. कितना फ्री में था उतना ही बोझ मेरे ऊपर आया था. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு வரலும் சுமக்க கர்த்தர் கிருபை தந்து கொண்டு இருக்கு. अभी तक वो बोझ उठाने के लिए परमेश्वर ने अनुग्रह दिया சுமக்கிறது है. நல்லதுங்க. बोझ उठाना अच्छा है. சுமக்க பழகிட்டா அதுக்கப்புறம் எவ்வளவு சும வச்சாலும் அது வாடுன்னு போயினே இருக்கும். बोझ उठाएगा तो अच्छा है, कितना भी बोझ रहेगा तो उसका तकलीफ சில नहीं मालूम நேரத்துல இந்த पड़ेगा. கழுதைக்கானாலும் சரி மாட்டுக்கானாலும் சரி போதி வைக்கும் பொழுது முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா தான் பிராக்டிஸ் वो பண்ணுவாங்க. गधा हो या गाय बैल के ऊपर वो बोझ रखते, थोड़ा எடுத்ததுமே रखते, பெரிய उसको வஜனம் practice வச்சிட करते। மாட்டாங்க. आते ही उसके ऊपर बड़ा बोझ नहीं கொஞ்சம் रखता है। கொஞ்சம் அதுக்கப்புறம் பெருசா எவ்வளவு வச்சாலும் என்ன செய்யாது, தாங்கும். थोड़ा थोड़ा उसके ऊपर बोझ रखने के बाद ही वो कितना அந்த बड़ा மாதிரி रखेगा तो கழுதைங்க वो தான் இந்த सहन கழுதைங்க. करेगा। वही गधा है हम, हमारे जैसे गधे। எவ்வளவு அடிச்சாலும் தாங்கும். कितना भी मारेंगे तो भी सहन करेगा। சில பாறைகள் அடிக்க அது உளியினாலே செதுக்க அழகு பெற்றுக்கொண்டே இருக்கும். बड़ा बड़ा पहाड़ जो है वो जो चीनी से मारेंगे, जितना मारेंगे उसका சில आकार பாறைங்களுக்கு बढ़ते ஒரு இடத்துல தட்டினா இன்னொரு இடத்துல விரிசல் விடும். रहेगा। कई पहाड़ ऐसे एक बार मारे एक जगह मारेगा दूसरी அது जगह से அவன் टूटने பார்த்தே लगेगा। சிற்பி பார்த்தே சொல்றான் இது சிலைக்காகாது. वो मारने वाला बोलेगा कि ये काम का नहीं है ये पत्थर। அப்போ யார் மேல எதை வைக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும். किसके ऊपर क्या रखना है அதுக்கு परमेश्वर மேல को जानता ஜாதா है। எதையும் அவர் வைக்கவே மாட்டார். उसके ऊपर ज्यादा बोझ नहीं रखेगा। அப்ப இங்க நாம பாக்குறோம் यहाँ पर हम देखते அந்த हैं, தகப்பனுடைய பார்வை, यहाँ पे पिता का नजरिया जो है இவன் மரித்தான், वो मर गया था, உயிர்த்தான், अभी जी उठा है, காணாமற் போனான், खो गया था, காணப்பட்டான். फिर से मिल गया। இப்போ அந்த 12 வயது அந்த சிறுமிக்காக அந்த ஜெப ஆலய தலைவன்
வேண்டிட்டு வந்து இயேசு கூட போயிட்டு இருக்கிறார். ஆனால் இடையிலே ஒரு அற்புதம் அதிசயம் நடந்ததுனால தாமதம் ஏற்படுகிறது. वो 12 साल के बच्चे के लिए चंगाई देने के लिए जा नहीं पा रहे थे, रास्ते में कुछ रुकावट आई थी। அந்த தாமதத்துல அங்கிருந்து வீட்ல இருந்து ஆள் வந்துடுறாங்க, ஜெபாலயத்துல வீட்ல இருந்து. वो रुकावट की दरियान पे वो सेवक के घर से एक व्यक्ति आता என்ன है। நியூஸ் வருது? क्या उनको न्यूज मिलता है? மகள் மரித்து போனால் बेटी का मृत्यु हो गया है, இனிமேல் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். अभी उन्हें दुख नहीं पहुंचाना है। அவங்க நினைச்சிட்டாங்க மரிச்சிட்டா उन्होंने ये सोचा कि वो இனிமே मर गए हैं। இயேசு வந்து ஒன்னும் ஆக போறதில்ல. अभी यीशु आने के बावजूद भी कुछ नहीं होगा। இப்போ இந்த தகப்பன் என்ன நினைப்பார்? अभी पिता क्या सोचेगा? இப்போ ஒரு டாக்டர் நம்ம போய் பார்க்குறோம், சீக்கிரம் வரலன்னா செத்துட்டாங்கன்னா கோவம் யார் மேலே வரும்? நமக்கு டாக்டர் மேலே வருமா வராதா? படுபாவி, முதல்ல சொன்ன நேரத்துக்கு வந்திருந்தனியா, உடனே வந்திருந்தனியா, என் பிள்ளை பழிச்சிருப்பால, எவ்வளோ சண்டைங்க பிரச்சனைங்க நடந்திருக்கு, எவ்வளோ கேஸ் எல்லாம் கூட இருக்கு தெரியுமா? அப்படி कई बार ऐसा होता है, हम डॉक्टर के पास जाने के बाद डॉक्टर आने में देरी करता है, तब तक जान खो जाने के बाद हम लोग दोष लगाते हैं डॉक्टर को, अगर तुम समय पे आए होते तो इसका मृत्यु नहीं होता है। ஜெபாலய தலைவனுக்கு ஐயோ நான் வந்து சொன்ன நேரத்துக்கு இயேசு வந்திருந்தா, एक कलीसिया के सेवक आके बोलता है मैं जब बोला என் மகள் மரித்திருக்க மாட்டாளேன்னு கோவப்பட்டிருக்கணுமா வேண்டாமா? मेरा बेटी का मृत्यु नहीं होता करके वो गुस्सा नहीं होता। அவனுக்கு இப்ப கோபப்படுறதா, துக்கப்படுறதா, அழறதா, என்ன செய்யறதுன்னு தெரியல. अभी गुस्सा होना है, दुख होना है या रोना है नहीं पता। இயேசுவின் முகத்தை தான் பார்க்கிறான், यीशु के चेहरे की ओर देखता है। எப்படி பார்த்திருப்பான்னு நமக்கு தெரியாது, किस रीति से देखा वो हमें नहीं ஆனால் पता। இயேசு அவன் உள்ளத்தை பார்த்து, लेकिन अभी यीशु उसके गहराई அவன் கலங்கி இருக்கிறத பார்த்துட்டு वो சொல்றாரு, कलंक हुआ है उसको देखकर, பயப்படாதே, डर मत, கலங்காதே, कलंक न होना, அவள் உயிர் பெறுவாள். वो फिर से जी उठेगी। ஆனா வீட்டுக்காரங்க வந்து சொல்றாங்க போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். लेकिन घर के लोग आके कहते हैं कि यीशु को नहीं आप दुख दिलाना। இப்ப நீ துக்கப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு அப்படின்னு சொல்றார். दुख नहीं होना है कि आपको विश्वास योग्य होना है। மரிச்சு போயிட்டாலே, मृत्यु पा गई, மரிச்சா என்ன, விசுவாசம் உள்ளவனாயிரு, मर गई है फिर भी आप विश्वास योग्य रहो, விசுவாசம் உள்ளவனாயிரு. विश्वास योग्य रहने को அவன் कहता है। விசுவாசத்தோடு தான் இயேசுவை அழைத்து கொண்டு போகிறான். विश्वास के साथ ही यीशु को लेकर अपने घर जाते இப்ப அவன் விசுவாசிக்கலன்னா இயேசு அவன் கூட போய் இருக்க முடியாது. अगर वो विश्वास नहीं करता तो यीशु साथ இப்ப அவன் இயேசுவை விசுவாசிக்கிறதுனால அந்த விசுவாசம் என்ன செய்யுது? இயேசுவை இழுத்துக்கிட்டே போகுது. ये विश्वास करता है, इसके लिए यीशु को अपने घर लेके जाता है। அந்த விசுவாசம் இயேசுவை வீட்டிற்கு இழுத்து கொண்டு செல்லுகிறது. विश्वास जो है उसको घर पे लेकर அங்க போனா மேல தாளம் முழங்குது, वहां पे गए तो डोल बाजा बजा रहे हैं, மேல தார தப்பட்ட கிழிய அடிக்கிறான். वो इतना जोर से डोल ताशा बजा रहे थे। தெரியும் இல்லையா சாவு குத்து எப்படி இருக்குன்னுட்டு? आपको पता है किसका मृत्यु होगा? இஸ்ரவேல்லையும் இருந்திருக்கு. நாம நினைக்கிறோம் இங்க தானே, இஸ்ரவேல்லையும் இருந்திருக்கு. वो इजराइल में भी डोल बजाते थे, हम सोचते यहाँ தார தப்பட்ட ஊதி, அதுக்கு ஒரு பெரிய இது, நீங்க நம்ம ஊர்ல கூட இருந்திருக்கு, அந்த ஊதுவாங்க பெருசா, ஊதுகுழல் மாதிரி இருக்கும், பெருசா இருக்கும், அதை வச்சு ஊதுனாலே ஏதோ எழுவு ஆயிடுச்சு, சாவு விழுந்துட்டு அப்படின்னு நினைப்பாங்க. एक लंबाई एक चीज है, सेनाई जैसे उसको எல்லாம் ஊதி எல்லாம் அடிச்சு ஊரே ரணகலமா இருக்கு, இறந்துட்டா இறந்துட்டா இறந்துட்டா, उसका मृत्यु हो गया करके डोल वगैरह बजा के सब जगह न्यूज़ சொந்த பந்தம் அக்கம் பக்கத்துல எல்லாரும் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. रिश्तेदार आजू बाजू के लोग आके सब रोने लगे। இப்ப இயேசுவும் வந்துட்டாரு, விசுவாசமுள்ள தகப்பன வந்துட்டாரு. यीशु भी आया और विश्वास भरा पिता भी आया है साथ में। இயேசு சொல்றாரு, அங்க அழுறவங்களையும் தாரை தப்பட்ட ஊதி ஆர்ப்பாட்டம் பண்றவங்களையும் பார்த்து அமைதியாயிருங்க, அவ சாகல நித்திரையாயிருக்கிறாள் என்று சொல்றார். यीशु कहता है जो डोल बजाते हैं, जो दुख से रो रहे हैं, उनको कहता है कि आप वो रोए नहीं, वो नहीं मरी है, अभी वो नींद में है। ஆனா எல்லாரும் இப்ப அழுத்த விட்டுட்டு சிரிக்கிறாங்க. लेकिन अभी सब लोग रोना छोड़ के हंसने लगे। யாரையோ பைத்தியக்காரனை கூட்டு வந்திருக்கான் இந்த ஆள், कोई पागल व्यक्ति को लेकर आया करके सोच में செத்து எவ்வளவு நேரம் ஆயிப்போச்சு, मर के कितने देर हो गया है। நாங்களும் சுத்தி சுத்தி அழுதுட்டே இருக்கிறோம், हम भी सब रो रहे हैं, सब ஊரே கேக்குற மாதிரி தார தப்பட்டெல்லாம் கிழியுது, गाँव सुनने के लिए इतना डोल बजा रहे थे जोर जोर से। இதுல போய் அவ தூங்குறாளாம். इसमें ये कह रहे हैं कि वो गहरा नींद में सोई है करके। அப்படி நினைத்தவங்க யாரையும் கர்த்தர் உள்ள விடல. ऐसे सोचा वो व्यक्ति को परमेश्वर यीशु ने किसी को அவங்கள எல்லாரையும் வெளியே தள்ள சொல்றார். उन सभी को बाहर ढकेलने के लिए कहा। இப்படி நினைக்கிறவங்க எல்லாம் அழுறவங்க, இப்படி நினைக்கிறவங்க எல்லாம் வெளியே அனுப்புன்றார். ऐसे सोच में है रोने वाले எல்லாரும் வெளியே வந்த பிற்பாடு सब लोग बाहर आने के கூட बाद கூட்டிட்டு போன பேதுரு, யோவான்,
யாக்கோப்பும் அப்புறம் அந்த மகளுடைய அந்த தகப்பனும் தாயும் மாத்திரம் தான் உள்ள போறாங்க. अंदर लेके गए केवल पतरस, यूहन्ना, याकूब और वो बच्चे के माँ बाप को ही यीशु ने अंदर ले அந்த गया। தகப்பன் என்ன வேண்டிக்கிட்டான்? वो पिता ने क्या विनती किया? என்ன வேண்டிக்கிட்டான்? क्या இயேசு கிட்ட, विनती किया यीशु के पास நீர் में? வந்து तुम आकर கைய வைங்க. केवल मेरी बेटी को छूना। அவ்வளவுதான். அதே மாதிரி போனாரு. वैसे ही यीशु अंदर गए। மரித்தது உண்மைதான். मर गया वो सच था। சொன்னவங்க யாரும் பொய் சொல்லல. जो बोला वो कोई झूठ नहीं ஆனால் बोला। விசுவாசம் அதை விட பெரியது. लेकिन विश्वास उससे भी बड़ा है। மரணத்தை விட பெரியது விசுவாசம். मृत्यु से भी बड़ा विश्वास। ஹல்லேலூயா. हालेलुया। மரணத்தை விட பெரியது விசுவாசம். मृत्यु से भी विश्वास அதனால बड़ा தான் है। இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். इसलिए यीशु ने कहा कि जो मेरे पर विश्वास करेगा वो मरेगा तो விசுவாசம் भी பெரிதா जीतेगा। மரணம் பெரிதானா? விசுவாசம் தான் பெரியது. विश्वास बड़ा है कि मृत्यु बड़ा है कहने से विश्वास ही बड़ा है। அப்ப இங்க போயிட்டு வர ஒன்னு சொல்ல அவன் அந்த ஜெபாலயத்தனமை என்ன கேட்டுக்கொண்டா அதுபடி அந்த சின்ன பிள்ளையினுடைய அந்த 12 வயசு சிறுமியினுடைய கையை பிடித்தாரு. वो कलीसिया के सेवक ने क्या किया? वो घर जाके वो छोटा बच्ची का हाथ पकड़ा, தலித்தாகுமி அப்படின்னாரு. तलीतागुमी करके उसको पुकारा। தலித்தாகுமினா என்ன அர்த்தம்? उसका मतलब क्या है? சிறு பெண்ணே छोटी बेटी எழுந்திரு. जी उठना। அவ எழுந்தால், वो उठ के बैठी, கண்ணன் சிமிட்டிக்கிட்டு அழகா எழுந்து உட்கார்ந்தாள். आंख मिटोर के वो अच्छे से उठकर बैठ गई। பாக்கறா, वो देखने लगी, அப்பாவை பாக்கறா, पिता को देखती है, அம்மாவை பாக்கறா, माँ को देखती है, இயேசுவை பாக்கறா, यीशु को देखती है, சீஷர்களை பாக்கறா. शिष्यों को देखती है। இயேசு சொல்றாரு, यीशु कहता है இவங்களுக்கெல்லாம் இப்ப பிரமிப்பா இருக்கு. इन लोगों को बहुत आश्चर्यचकित हुआ। உண்மையாவே தான் எழுந்திருப்பாளா? सच में वो उठेगी क्या? இயேசு சொன்னால அவளுக்கு போஜனம் கொடுங்க. यीशु ने कहा कि वो बेटी को भोजन दो। உயிரா இருந்தா சாப்பிடணும்ல. जीवित रहेगा तो वो खाएगा ना। உயிரா இருந்தா சாப்பிடணும். ஆனா சாப்பிடறதுக்காகவே உயிர் வாழக்கூடாது. ஆமென். आमेन। ஹல்லேலூயா. हालेलुया। உயிர் வாழ சாப்பிடணும். आपको जीने के சாப்பிடறதுக்காகவே लिए உயிர் खाना வாழக்கூடாது. है, लेकिन खाने के लिए नहीं जीना இப்ப है। வரு எழுந்துட்டா, अभी वो उठ गई बेटी, ப்ரூவ் பண்ணணும். சாப்பாடு கொடுங்க சாப்பிடுவான்றாரு. भोजन दो, वो கொடுக்குறாங்க. खाएगी करके बोला, भोजन வெளியே வந்து दिया। பார்த்தா எல்லாருக்கும் சந்தோஷம். खाने के बाद देखा सब लोग आके ஹல்லேலூயா. हो गए। இந்த தகப்பன் அதைத்தான் இங்கே செய்கின்றார். ये पिता यहाँ पर இவன் यही कार्य மரித்தான் करता है। ஆனால் உயிர்த்து விட்டான். ये मर गया था अभी जी उठा காணாமற் है। போனான் காணப்பட்டான். ये खो गया था अभी फिर से ஆகவே मिल गया இனிமே है। எந்த என்கொயரியும் இல்லப்பா. अभी कोई भी इसके बारे में இப்போ ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும். अभी केवल एक ही அது कार्य என்ன? करना है। वो क्या நாம் है? சந்தோஷப்படணும். हमें आनंद होना है। ஆனா இதுல தகப்பனுடைய ஒரு பெரிய ஒரு காரியம் அடங்கி இருக்குது. என்ன தெரியுமா? यहाँ पे पिता का एक बड़ा कार्य छिपा है। वो क्या है? அவன் பாவத்துல மரிச்சதும் தெரியும். वो पाप में मरा हुआ है वो भी पता चलेगा। தூரமா கண்களுக்கு காணாமல் அவன் போய் காணாமற் போனதும் தெரியும். दूर गया वो, पिता के नजरों से हटके दूर गया वो भी पता है। ஆனா लेकिन ஏன் தெரியுமா? அப்ப பிதாவுக்கு அவன் தெரியல. क्यों அந்த पिता को नहीं தகப்பனுக்கு ஏன் पता தெரியல है? தெரியுமா? वो पिता को क्यों ஏசாயாவுல नहीं पता है? வாசிக்கிறோம் நாம. ஏசாயா की किताब में நம்முடைய पढ़ते हैं। பாவங்களே பிதாவினுடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது. हमारा पाप जो है हमारे पिता के मुंह को அப்ப छिपा அந்த देता है। பாவம் என்ன செய்து நடுவுல வந்து நம்ம காணாமற் போகும்படி செய்து वो விடுகிறது. पाप जो है हमें खोने के लिए रख देता है। மற்றபடி அவர் நம்மை காணாமல் இல்லை. ऐसे हम खोए हुए அவருடைய नहीं கண்களுக்கு हैं। நாம் காணாமல் போக முடியாது. उनके नजरों में हम खोए हुए नहीं ஆனா रह सकते। பாவம் செய்தா அது மறைச்சிரும். பிதாவினுடைய முகம் நமக்கு वो தெரியாது. पाप करेंगे तो पिता के चेहरे के அந்த ऊपर छिपा பாவம் देता है। இருக்கும்போது பிதாவும் நம்மை பார்க்க மாட்டார். वो पाप रहेगा तो पिता भी हमें नहीं அப்ப देखेगा। அதைத்தான் அவர் சொல்றார். ரெண்டுமே சரியான ஒரு வார்த்தை. यही परमेश्वर कहता है। மரித்தான் உயிர்த்தான், मर गया था अभी जी उठा है, காணாமற் போனான் காணப்பட்டான். खोया हुआ था अभी फिर मिल गया है। அப்போ மரிச்சதும் தெரியும், मर गया वो भी पता है, காணாமற் போனதும் தெரியும். खोया हुआ वो भी पता है। இப்ப அந்த ஜெப ஆலயத்தினுடைய வீட்டுல இருந்து வந்தவங்க என்ன சொன்னாங்க? போதும் பா, ஏசெல்லாம் வேணாம், இனி அடக்க ஆராதனை நடத்துவோம், வாங்க வாங்க வாங்கன்னு वो கூப்பிட்டாங்கல்ல. कलीसिया के सेवक के घर से लोग आए थे कि दफनाने का है, चलो चलो करके। அதுதானே நாமளும் செய்வோம். वही हम भी करेंगे। ஆனா இங்க தகப்பன் लेकिन यहाँ पे पिता ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது, एक इंतजार में है, ஒரு காத்திருக்கிறதுல இருக்கிறது. एक इंतजार है उनके अंदर। மரித்தான், मर गया था, நிச்சயமே ஞாபகம் வரும், सच में उसको मेरा याद आएगा, அவன் உயிர் தழுவான். वो फिर से जी उठेगा। ஹல்லேலூயா. हालेलुया। உயிர் தழுவான். वो फिर से जी उठेगा। தகப்பனுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையும் காத்திருப்பும் இது. पिता का जो है
भरोसा वो कभी डगमगाएगा नहीं। காணாமற் போனான், खोया हुआ था, மறுபடியும் அவன் காணப்படுவான். फिर से वो मिलेगा। அல்லேலூயா. हालेलुया। மறுபடியும் அப்போ இங்க தகப்பன் தன்னுடைய மகனை குறித்து, தன்னுடைய பிள்ளையை குறித்து அவன் செய்த பாவ காரியங்களை நினைத்திருந்தாலும் கூட, அந்த பாவத்தில் அவன் மரித்திருந்தாலும் கூட, அந்த பாவத்தினால் அவன் காணாமற் போயிருந்தாலும் கூட மறுபடியும் வருவான் என்ற ஒரு காத்திருப்பும் நம்பிக்கையும் அவருக்கு இருந்தது. वो पिता के अंदर एक विचार था कि बेटा खोया हुआ है, मरा है, पाप में भरा हुआ, फिर से वो मेरे को ढूंढ कर आएगा करके वो बेसब्री इंतजार में बेटा पिता था वहाँ पर। நம்மளை குறித்து அதே காத்திருப்போடு தான் பிதா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. हमारे द्वारा भी परमेश्वर यही बेसब्री से इंतजार में है। அதே நினைவோடு தான் இயேசுவும் கூட மணவாட்டி ரெடி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் காத்துக்கிட்டு இருக்காரு. वही विचार में दुल्हन भी तैयार हो रही करके वो इंतजार में हम है। பிதாவுக்கு பிள்ளையாகவும் இயேசுவுக்கு மணவாட்டியாகவும் நாம் இங்கே ஆயத்தப்பட வேண்டியது நம்முடைய வேலையாயிருக்கிறது. पिता के लिए बच्चे के रूप में, दूल्हा के लिए दुल्हन के रूप में हम यहाँ पे तैयार होना है। அந்த வேலையை நமக்கு நினைப்பூட்டி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். काम को हमें याद दिला के कराने वाला पवित्र அவர் தினந்தோறும் ஒவ்வொரு க்ஷண பொழுதும் அவர் செய்து கொண்டே இருக்கிறார். रोज हर एक क्षण वो हमें याद दिला के कार्य करता है। அதனாலதான் ஆராதனை நேரத்துல சொல்லப்பட்டது நாம் ஆவியானவரோடு கூட எப்போது எப்படி இருக்கணும், உறவாடி கொண்டே இருக்கணும். हम आराधना में यही बोला था कि हम पवित्र आत्मा में हमेशा लगातार लगे रहना है। ஏன்னா நாமளும் கூட இப்போ இதே மாதிரி பிதா நமக்கு கொடுத்த கிஃப்ட் தாளந்துங்களை இழந்து போனோம்மா, நாமளும் அதே காரியத்துல தான் இருக்க முடியும். पिता ने दिया हुआ वो टैलेंट को अगर हम खो जाएंगे तो यही स्थिति हमें भी आएगा। உங்களுக்கு என்ன வரத்தை கொடுத்திருக்கிறார், என்ன டேலண்ட்டை கொடுத்திருக்கிறார், நான் சொல்றது உலக பிரகாரமான காரியத்தை இல்லை. कौन सा वरदान टैलेंट आपको दिया, शारीरिक रूप ஆவிக்குரியதுல नहीं, நல்ல பாடக்கூடிய வரத்தை கொடுத்திருக்கிறாரா? अच्छा गीत गाने का பாடி ஆராதிங்க. गीत गाकर परमेश्वर की சபையில வந்து சோல பாடுறது இல்ல, வீட்லயே நல்லா பாடி ஆராதிங்க. कलीसिया में आके अकेला गाना नहीं, நல்ல ஜெபிக்க கூடிய வரத்தை கொடுத்திருக்கிறாரா? அவருடைய வார்த்தைகளை வசனங்களை பிடிச்சு நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சா அவர் பாயிண்ட கொடுத்துக்கிட்டே இருப்பார், ஜெபிச்சுக்கிட்டே இருக்கலாம். करने की आपको टैलेंट दिया है तो वचन के द्वारा परमेश्वर से जुड़ के प्रार्थना ஏதோ ஒரு करना है। ரிக்வெஸ்ட் நினைக்காதீங்க, அவரோடு கூட பேசிக்கொண்டே இருப்பது. அவர் பதிலும் சொல்வார், இதற்கு இப்படி செய்யணும், இதற்கு இப்படி ஜெபிக்கணும். ஏன்னா நமக்கு வேண்டிக் கொள்வது இன்னதென்று நமக்கு தெரியறது இல்லையா? प्रार्थना करना केवल विनती नहीं है, जब प्रार्थना करेंगे तो परमेश्वर आपसे बात करते அதனால நமக்குள்ள இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஆவியானவர் என்ன செய்யறாரா, வேண்டுதல் செய்கிறார் என்று ரோமர்ல நம்ம வாசிக்கிறோம். परमेश्वर हमारे साथ रहकर परमेश्वर की वाचा पूरा करने के लिए हमारे बारे में लिखा गया है। இவனுக்கு புத்தி தெளிந்து பிதாவை நினைக்க அங்கே அணுக்கு ஏதோ ஒரு விதத்துல பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்திருக்கிறார். यहाँ पे इसका बुद्धि शुद्ध हुआ है तो पवित्र आत्मा ने सचमुच वहाँ पे उसके अंदर कार्य किया है। இன்றைக்கு நமக்கு வெளிப்படையாகவே நம்மோடு கூட இருந்து நமக்காக நடத்துவதற்காக இயேசு வேண்டிக் கொண்டபடி பரிசுத்த ஆவியார் நமக்காக அனுப்பப்பட்டு என்றைக்கு அனுப்பப்பட்டாரோ அன்றையிலிருந்து இன்றைக்கு வரையிலும் அவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக, இயேசுவினுடைய பிள்ளைகளுக்காக அவர் கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறார். हमें भी परमेश्वर ने पवित्र आत्मा को दिया है कि प्रकट करके हमेशा हमारे साथ रहकर परमेश्वर ने यीशु को भेजा है हमारे लिए। இப்ப தகப்பனுடைய அந்த காத்திருப்பும் நம்பிக்கையும் वो परमेश्वर पिता का इंतजार और भरोसा जो है அது யாருடையது? वो किसका है? தகப்பனுடையது. वो पिता का है। இப்ப தகப்பன் சொல்றாரு, वो पिता कहता है என்னுடையதெல்லாம் உன்னுடையது ஆயிருக்கிறது जो மகனே. कुछ मेरा है वो सब तेरा है। நான் காத்திருக்கிற மாதிரியே, जैसे मैं इंतजार में हूँ, நான் நம்பிக்கையா இருக்கிற जैसे மாதிரியே मैं भरोसे में हूँ, நீயும் உன் சகோதரனுக்காய் காத்திருந்திருக்கணும், நம்பிக்கையா இருந்திருக்கணும். तू भी अपने भाई के लिए भरोसेमंद और विश्वास से இது रहना ரெண்டு है। இருந்திருந்தா நீ இப்ப குற்றம் சாட்டி இருக்க மாட்டா. अगर ये दो कार्य तुम्हारे अंदर रहेगा तो ஆமென். दोषी नहीं இது ठहराते। ரெண்டும் இல்லாததுனால என்னாச்சு? ये दो कार्य तुम्हारे अंदर नहीं है, பாவத்தை इसलिए மாத்திரம் தான் பார்க்க நேர்ந்தது. पाप को ही देखने के लिए रखा है। அவன் பாவி ஒழியட்டும் என்று தான் நிறைய பேர் நினைப்பாங்க. वो पापी है, नष्ट हो जाओ करके आपने सोचा है। நிறைய தேவர்கள் அவதாரம் எடுத்தது பாவிகளை அழிக்க. बहुत से देवता है जो अवतार लिया है वो पापियों को नष्ट करने के लिए। ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இந்த பூமிக்கு வந்தது பாவிகளை ரட்சிக்க. लेकिन यीशु मसीह इस संसार में आया क्योंकि पापियों को उद्धार पाने के लिए। அப்போ அந்த தேவர்களுடைய ஆவி வேணுமா நமக்கு, இல்ல உண்மையான தேவனுடைய ஆவி வேணுமா वो நமக்கு? देवताओं की आत्माएं चाहिए, सच का आत्मा आपको தேவர்களுடைய ஆவி நமக்குள்ள இருந்துச்சுன்னா மத்தவங்களை போட்டு தள்ளத்தான்
எல்லாம் பார்த்து वो देवताओं की आत्मा रहेंगे तो हम एक दूसरे को मारने के அதைத்தான் செஞ்சுக்கிட்டு वो இருக்க आत्मा हमारे अंदर रहता है। वही आजकल के இன்னைக்கு நிறைய संसार में हो பேர்கள் रहा அந்த है। தேவர்களுடைய ஆவி இருக்கிறதுனால आजकल बहुत लोगों के अंदर वो देवताओं की आत्मा है, அது அடுத்தவங்களை கெடுக்கிறதுக்கே போட்டு தள்ளுறதுக்கே பார்த்துக்கிட்டே இருக்கு। दूसरे को नष्ट करना मारना ही उसके खिलाफ में चल रहा है। தேவனுடைய ஆவி இருந்தா यदि आपके पास परमेश्वर का आत्मा தேவாவினால है, நடத்தப்பட்டா पवित्र आत्मा के द्वारा தேவகுமாரனா चलाया हो, இருந்தா पवित्र का ஏன் पुत्र தேவனாகவே இருந்தா परमेश्वर ही आपके साथ हो, அந்த தேவனாகிய தகப்பனை போல இருந்தா परमेश्वर के पिता के रूप में है तो ஒருவரும் கெட்டு போகாமல் कोई भी नष्ट न हो, நித்திய ஜீவனை அடையும்படி अनंत काल के जीवन அவர் पाने के लिए இவ்வளவாய் தமது குமாரனை தந்து நம்மில் அன்பு கூர்ந்தார் என்று एकलौता पुत्र को देकर इनके ऊपर प्रेम இந்த करने के வேதத்தின் लिए। முக்கிய வசனமாகிய விசேஷித்த வசனமாகிய ये शास्त्र में एक वो मुख्य वचन के आधारित அதன்படியே நாமும் ஜீவிக்க முடியும்। उसी तरह हमें भी जीना है। அல்லேலூயா। हालेलुया। நமக்கு அதே தாங்க हमें भी वही இயேசு குறித்து சொல்லப்பட்டது தானே அது। यीशु के बारे में யோவான் बताया 3:15 16 3:16 வாசிங்க। ஜான் 3:16 यूहन्ना சீக்கிரம் 3:16 சீக்கிரம் சீக்கிரம் யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்। சரி, क्योंकि அவர் परमेश्वर ने जगत से ऐसा प्रेम रखा कि उसने अपना एकलौता पुत्र दे दिया ताकि जो कोई उस पर विश्वास करे वह नाश न हो परंतु वह अनंत काल का இது जीवन पाए। இயேசுவை குறித்து சொல்லப்பட்டது। நம்மளை குறித்து என்ன சொல்லிருக்காரு? ये यीशु के बारे में बताया है। हमारे बारे में क्या लिखा गया है? அதே வசனத்துல वही वचन में என்ன போட்டிருக்குது? தேவன் परमेश्वर தம்முடைய अपने ஒரே பேரான एकलौता पुत्र को, உங்க பேரை போட்டுக்கங்க அந்த இடத்துல, டேவிட் ராஜை விசுவாசிக்கிறவன் எவனோ, உங்க பேரை போட்டா எவளோ அவன் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடையும்படி அவரை என்னை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்। நமக்கும் இது பொருந்தணும்। ये वचन हमारे लिए भी आधारित है। நான் செய்த ஊழியத்தை தானும் செய்வான் என்று சொல்லிட்டு போயிருக்காரு இல்லையா? सेवकाई की वही आप लोग को भी करने के என்னை लिए कहा है। பின்பற்றுங்கள்னு சொல்லிட்டு போயிருக்காரு இல்லையா? मेरा पीछा करो करके कहा அப்ப है। நம் மூலமாக இந்த உலகம் இயேசுவை விசுவாசிக்கணுமா வேண்டாமா? हमारे द्वारा इस संसार में विश्वास पाना है, नहीं पाना? விசுவாசிக்கணுமா வேண்டாமா? ஹலோ, நம் மூலமாக விசுவாசித்து தேவனை இயேசுவை ஏற்றுக்கொள்ளணுமா வேண்டாமா? हमारे द्वारा विश्वास करके यीशु को அதற்காகத்தான் நம்மளை अपनाना है या வச்சிருக்காரா नहीं? இல்லையா? इसलिए हमें रखा है या இந்த नहीं? ஞானமும் அறிவும் நமக்கு நித்தமும் வேண்டும்। ये ज्ञान और बुद्धि हमें இது हमारे लिए யோவான் हमेशा रहना है। ஞானகனுக்குள்ளே இருந்தது। ये यूहन्ना बपतिस्मा के अंदर था। எப்படின்னு பார்த்தா அதே யோவான் 1வது அதிகாரத்துல यूहन्ना के पहला अध्याय में 6 இருந்து வாசிக்கிறேன், கவனிங்க। 6वां वचन से हम पढ़ेंगे। யோவான் 1வது அதிகாரம், यूहन्ना का पहला ஜான் अध्याय, 1st chapter verse यूहन्ना 6 का से पहला अध्याय 6वां தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், परमेश्वर की ओर से उपस्थित हुआ அவன் मनुष्य, பேர் யோவான்। उसका नाम यूहन्ना था। அவன் தன்னால் எல்லோரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான்। गवाही देने आया था कि ज्योति की गवाही दे ताकि सब उसके द्वारा विश्वास लाए। அவன் அந்த ஒளி அல்ல, वह अपना वह ज्योति न था, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான்। परंतु उस ज्योति की गवाही देने के लिए आया था। இப்ப யோவான் ஸ்நானகன் யாரு? अभी बपतिस्मा यूहन्ना कौन है? யாரு? कौन है वो? அவருக்கு முன்னால வழியை ஆயத்தப்படுத்த வந்தவன் இல்லையா? उनके आगे वो मार्ग बनाने के लिए அப்ப आया हुआ அவருடைய व्यक्ति। சாட்சியை பாருங்களேன்। उनकी गवाही को देखिए। அவன் தன்னால் எல்லோரும் இயேசுவை விசுவாசிக்கும்படி, அந்த ஒளியாகிய இயேசுவை விசுவாசிக்கும்படி சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான்।
वो उपस्थित हुआ जिस नाम के द्वारा आया हुआ था, गवाही देने आया ज्योति की गवाही के, ताकि उसके அப்ப द्वारा विश्वास लाए। நாமளும் அதே இடத்துல இப்படிதான் போட்டுக்கணும். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் டேவிட் ராஜ். एक मनुष्य परमेश्वर की ओर से आया, सिंह। वहां पर अपने नाम डाल के हमें पढ़ना है। உங்க பேரை போடுங்க அந்த இடத்துல. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர், உங்க பேரை போடுங்க அங்கே. ஆமென். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி, அவன்னா யாரு? ஆதி மூலமா, ஆதி மூலம், ஜோயலா, ஜோயல், லிடியாவா, லிடியா, ஜபகுமாரியா, ஜபகுமாரி, ஜெயந்தி சிஸ்டர், அப்படி உங்க பேரை அவன் தன்னால் எல்லோரும், நம் மூலமா எல்லாரும் என்ன செய்யணும்? விசுவாசிக்கும்படி அந்த ஒளியாகிய இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தேன். ऐसे गवाही देना है कि ज्योति की गवाही दे, ताकि उसके द्वारा सबके विश्वास पाए। அதனால நாம இயேசு ஆயிட முடியுமா? இல்ல. அதனால அவன் சொல்றான், நான் அந்த ஒளி அல்ல, நான் அந்த இயேசு அல்ல. मैं ज्योति नहीं हूं, मैं वो यीशु नहीं हूं। ஆனால் அந்த ஒளியை குறித்து, இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருக்கிறேன், இருந்தான், வந்தவனாய் இருந்தான், வந்தவனாய் இருக்கிறேன் என்று நாம் விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய वो வேண்டும். ज्योति के द्वारा विश्वास करके मैं गवाही देने के लिए आया हूँ या आई हूँ करके वो मैं विश्वास करता हूँ। இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை எல்லாம் டெய்லி நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ये वचन को जो है हम हर रोज उसके बारे में मनन அப்பதான் நாம யாருன்னு நமக்கு தெரியும். तभी हमें पता चलेगा कि हम कौन है। ஆமென். आमीन। இல்லனா வேற எதையாவது சிந்திச்சு அவன் பின்னால போய்கிட்டே இருப்போம். दूसरा कुछ हम विचार में रखे हम उनके पीछे जाएंगे। ஆக அவனுடைய சிந்தைகளை கட் பண்ணிட்டு இதையெல்லாம் நாம சிந்திக்கும் பொழுது, वो विचार को कट करके हम தியானிக்கும் பொழுது, हम ध्यान करने से நாம் அவருடைய சாட்சிகளாய் மாறுவோம். हम उनकी गवाही के रूप में இயேசுவை வெளிப்படுத்துகிறவர்களாய் மாறுவோம். यीशु को प्रकट करने वाले। ஆனால் இயேசு சொன்னார், நான் செய்ததை தானும் செய்வான், इसलिए यीशु ने कहा जो मैंने किया இன்னும் वही आप பெரிய लोग भी करना। காரியங்களையும் செய்வான். इससे भी बढ़कर और अधिक। ஹல்லேலூயா. हालेलुया। யோவானை காட்டிலும், यूहन्ना से भी बढ़कर, அப்போஸ்தலர்களை காட்டிலும், प्रेरितों से भी बढ़कर, இயேசுவை காட்டிலும் यीशु से भी बढ़कर பெரிய காரியங்களை செய்யத்தான் बड़ा कार्य करने के நம்மை இந்த लिए பூமியில வைத்திருக்கிறார். हमें इस संसार में இதை நாம் रखा है। மறந்து விடக்கூடாது. इसे हमें नहीं भूलना है, ஏனென்றால் நாம் தகப்பனுடைய பிள்ளைகள். क्योंकि हम परमेश्वर के बच्चे हैं। தகப்பனுடையதெல்லாம் நம்முடையதாய் இருக்கிறது. परमेश्वर का जो पिता அந்த का जो कुछ है தகப்பன் वो सब காத்திருக்கிறார். वो पिता इंतजार में யாருக்காக है। वो காத்திருக்கிறார்? किसके इंतजार में மரித்து है? போன, பாவத்திலே மரித்து போன वो पाप में मरा அந்த हुआ है। மகன் உயிர்த்தெழுந்து வர வேண்டும் वो என்று, बेटा फिर से जी उठा காணாமற் போன மகன் खोया हुआ மறுபடியும் காண வேண்டும் फिर என்று से मिलने के लिए वो காத்திருந்தார். इंतजार किया। காத்திருந்தார். वो इंतजार அந்த किया। காத்திருப்பல் ஒரு நாளும் வீணாகவில்லை. वो इंतजार कभी அந்த व्यर्थ நம்பிக்கை नहीं हुआ। ஒரு நாளும் வீணாகவில்லை. वो भरोसा कभी அந்த व्यर्थ விசுவாசம் नहीं हुआ। ஒரு நாளும் वो வீணாகவில்லை. विश्वास कभी व्यर्थ नहीं அவன் हुआ। உயிர்த்தான், वो जी उठा, காணப்பட்டான். वो मिल தகப்பனுக்கும் சந்தோஷம், पिता को भी தகப்பன் खुशी வீட்டிலையும் சந்தோஷம், पिता के घर में भी தகப்பனுடைய खुशी। வேலைக்காரர்களுக்கும் சந்தோஷம், वो नौकरों के भी பரலோகத்திலேயே பெரிய சந்தோஷம். स्वर्ग में भी बड़ा மனம் खुशी திரும்புகிற मिला। ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் मन உண்டாகிறது. फिराने वाले पापी के कारण स्वर्ग में ஆகவே बहुत आनंदित मनाया நம்முடைய गया है। தகப்பனுடைய அந்த சுவாபம் என்னுடையதெல்லாம் உன்னுடையதுன்னு சொல்லி இருக்கிறாரு. इसलिए जो हमारा पिता का स्वभाव है कि जो कुछ मेरा है वह सब तेरा है करके कहा है। சில விஷயத்துல நாம பொறுமையா, அதுவும் எப்படிப்பட்ட பொறுமை? நமக்கு சொல்லும் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு தெரியுமா? எப்படி? பொறுமைக்கும் எல்லை உண்டு. அதை எருமகிட்ட தான் கேட்கணும். கேட்டு பார்த்துருக்கீங்களா? எருமை எவ்வளவு பொறுமையா இருக்கோன்னுட்டு. மழை பெஞ்சாலும் அதே நடத்தான், வெயில் காஞ்சாலும் அதே நடத்தான், புயல் அடித்தாலும் அதே நடத்தான். பொறுமையாக போயிட்டுருக்கும். எவ்வளோ வேகமாக போயிட்டு ஆரன் அடித்தாலும் என்னால் அவ்வளோதான் நகர முடியும், அவ்வளோதான் போக முடியும், வேகமாலாம் போக முடியாது, இப்படி தான் போவேன் அப்படின்னு. அதனால பொறுமையே எருமைகிட்ட கற்றுக்க. ஆனால் பேதுரு சொல்லுகிறார், 3வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 2 பேதுரு 3:9, 2 Peter 3:9, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல்
ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். प्रभु अपनी प्रतिज्ञा के विषय में देर नहीं करता, जैसे देर कितने लोग समझते हैं, पर तुम्हारे विषय में धीरज धरता है और नहीं चाहता कि कोई नाश हो, वरना यह कि सबको मन फिराव का अवसर मिले. எப்படி இருக்கிறாரா நம்ம மேல? அதுக்கு அளவு இருக்கா? நீடிய பொறுமைக்கு அளவு இருக்கா? वो धीरज धरना के लिए कोई नाप सकते சில हैं பேர் क्या? சொல்லுவாங்க பொறுமை கடலினும் பெரிது. कई लोग बोलते हैं धीरज जो है वो समुद्र से भी बड़ा है. கடலை கூட அளந்துடலாம். समुद्र को भी हम नाप सकते हैं. ஆனா நம்ம சொல்றோம் இல்லையா, பூமியை சுத்தி 70% அதுதான் இருக்கு, 30% தான் பூமி இருக்குன்ட்டு. हम कहते हैं इस भूमि को चारों ओर में जो 70% पानी है, 30% ही खाली பூமியில पृथ्वी மட்டும்தானா? केवल நமக்குள்ள அதே पृथ्वी में தான். है कि वही हमारे अंदर भी है. 90-70% நீர் தான் இருக்குதுல. 70% हमारे शरीर में भी पानी है, மீதி 30% தான் மண் இருக்குது. बाकी के 30% जो है वो அதை मिट्टी है. வச்சுட்டு என்ன குதியாட்டம் பண்றோம் वो रख के हम कितने उड़ी मारते हैं. இல்ல? நீடிய பொறுமை எதற்காக? எல்லோரும் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும். कोई भी नाश नहीं होना है, इसके लिए वो धीरज அப்ப धरता है. எல்லார் மேலயுமே நீடிய பொறுமையா இருக்கும்போது தான் சொந்த பிள்ளை மேல நீடிய பொறுமையோடு இருக்க மாட்டாரா? सबके ऊपर धीरज रखा है तो अपने खुद के ऊपर, बच्चे के ऊपर धीरज नहीं रखा. நாம எப்படி இருக்கணும்ன்றது நமக்கு சொல்லி கொடுக்கிறார். हम कैसे रहना है वो भी सिखाता நம்ம है. வீட்டுல சில விஷயங்கள் சில காரியங்கள் இப்படி அப்படி இருக்கும். हमारे घर में कुछ कार्य ऐसे वैसे हो सकता அப்ப है. நாமளே ஒரு முடிவு எழுதிடக்கூடாது, இது அவ்வளவுதான், இது அவ்வளவுதான், உருப்படாது, இது हमें இனிமே ऐसे தேராது, निश्चय नहीं कर सकते कि ये ये खत्म रावल ना। हो गया, ये नष्ट हो जाएगा, ये इतना என்னது? ही करके என்ன கேஸு? பூஸ்டா வேஸ்ட் பூட்ட கேஸ் என்னென்னமோ சொல்றாங்க. புது புது தமிழ் பாஷெல்லாம் வருது, அதெல்லாம் என்னென்னமோ சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி நாம நினைக்க கூடாது. இங்க தகப்பன் பாரு, அவருக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை, அந்த காத்திருப்பு, வருவான், ये உயிர்த்தெழுந்த வருவான். लायक नहीं है, ऐसे ही ये वेस्ट है करके नहीं सोचना है. लेकिन पिता का देखो यहाँ पे इंतजार करता है, वो फिर से जी उठकर आने वाला है. சகோதரனுக்குள்ளே அந்த விசுவாசம், நம்பிக்கை, அந்த பொறுமை இல்லை. वो बड़े भाई के अंदर वो धीरज भरोसा नहीं रहा. அதை இல்லாததுனால தான் அவன் பார்த்த உடனே உள்ள அவனை வந்திருக்கான்னு கேட்டு அவனுக்காக விருந்திருக்கணும்னு இவனுக்கு வெளி உள்ள போறதுக்கே மனசு வரல. சகோதரனை இவ்வளவு நாள் காணுமே என்ற ஒரு வாஞ்சையில போயிருக்கலாம்ல. वो धीरज भरोसा नहीं है बोल के वो चाहत से बाहर आके नहीं देखा कि भाई आया है कि नहीं करके. ஏன்னா அவன் சகோதரங்க. क्योंकि वो साथ में जन्म हुआ भाई है. சகோதரனுக்கும் தகப்பனுக்கும் வித்தியாசம் இருக்கு. भाई और पिता के बीच में फर्क है. நாம யாரா நடந்துக்கலாம்? हम कैसे भी चल सकते हैं. யாரா நடந்துக்கலாம்? हम कैसे चलेंगे? சிஸ்டர் யாரா நடந்துக்கலாம்? நீங்க பரவாயில்ல, கர்த்தருக்குள்ள ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, தகப்பனா நீங்க நடக்கலாம். परमेश्वर के अंदर स्त्री पुरुष कोई नहीं है. आमीन. पिता के रूप में चल सकते ஆமென். हैं. போற இடத்துல தகப்பனாய் நடந்து கொள்ளலாம். कहीं जाएंगे हम पिता के रूप में அதுக்குன்னு चलना है. ஓருங்கி ஒரு அறை கொடுத்துறாத. நீடிய பொறுமை, நீடிய பொறுமை. धीरज हमारे अंदर होना है. எங்க பாஸ்டர் சொல்லி அனுப்புனாரு, தகப்பனா நடக்க சொல்லி. மகனை ஏதாவது பண்ண ஓங்கி ஒரு அப்பு தான் அப்பிடுவேன்னு சொல்லிட்டு அப்பிடக்கூடாது. இங்க தகப்பனுக்கு இருந்தது நீடிய பொறுமை. என்ன? மாறும், காலங்கள் மாறும், சூழ்நிலைகள் மாறும், சுபாவங்கள் மாறும், எல்லா கிரியைகள் மாறும். என் நினைவு உண்டாகும், என் நினைவு உண்டாகும் போது உயிர்த்தெழுதல் ஏற்படும். நிச்சயம் என் கண் முன் வந்தவன் நிற்பான். அல்லேலூயா. वो हमारे नजरों के सामने आएगा. இதைத்தான் பரலோகம் நம்மை குறித்து எதிர்பார்த்து यही கொண்டிருக்கிறது. स्वर्ग में भी हमारे बारे में चाहत से इंतजार நம்மை குறித்தும் இதே நீடிய பொறுமையோடு தான் பரலோக பிதா காத்து கொண்டிருக்கிறார். हमारे द्वारा भी परमेश्वर यही இதே நீடிய பொறுமையோடு தான் மணவாளனாகிய இயேசு மணவாட்டிக்காய் காத்து கொண்டிருக்கிறார். यही धीरज से दुल्हन के लिए दूल्हा இதே நீடிய பொறுமையோடு தான் நம்ம கூட இருந்து நாம செய்யற அத்தனை அட்டுழியங்களையும் பார்த்து விலகி போகாம அப்பப்ப நமக்கு கொட்ட வேண்டியதை கொட்டி தட்ட வேண்டியதை தட்டி நம்மள என்ன செய்யறார்? அவரே பரிசுத்த ஆவியானவரே அன்போடு நடத்தி கொண்டிருக்கிறார். यही धीरज के साथ हम जो
कार्य करते हैं वो सारे गलत को हमें सुधार लाने के लिए पवित्र आत्मा हमें हरदम चेतावनी देते रहता है। இதை நாம் உணர்ந்து செயல்பட इसे வேண்டும். हमें महसूस करके उसके आगे चलना ஏனென்றால் है, தகப்பனுடையதெல்லாம் நம்முடையது. क्योंकि जो पिता का है वो सब कुछ मेरा है। தகப்பனுடையதெல்லாம் நம்முடையது. जो पिता का है वो सब हमारा அவர் है। சொல்லியிருக்கிறார், மகனே நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார், उन्होंने कहा है कि बेटा तू हमेशा मेरे साथ है। என்னுடையதெல்லாம் உன்னுடையது. जो कुछ मेरा है वो सब तेरा நாம் அவரோடு இருக்கிறது பெருசல்ல, है। हम पर उसके साथ रहना இருந்துகிட்டே அவருக்கு விரோதமா முறுமுறுக்கிறவங்களா, அவருக்கு விரோதமா கிரியை செய்யறவங்களா இருக்க கூடாது. कुड़कुड़ाते हुए हम उनके विरोध में क्रिया नहीं करना है। அவரை தூஷிக்கிறவங்களா, அவரை ஒரு மாதிரி பேசுறவங்களா இருக்க கூடாது. उनकी निंदा और टट्टा करने वाले नहीं होना है। எனக்கு இது செய்யல அது செய்யலன்னு உள்ளுக்குள்ளவே வச்சுக்கிட்டு பாருங்க அப்படின்னு துதிக்கிற முகஸ்துதி செய்யறவங்களா இருக்க கூடாது. आपने ये कार्य नहीं किया करके आप उनको बारे में कुड़कुड़ा தகப்பனோடு இருக்கிறவர்கள் தகப்பனை போல இருக்க पिता வேண்டும். के साथ रहने वाले पिता का स्वभाव ஆமென். होना है। அல்லேலூயா. அவர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். हमारे पिता है, நாமும் தகப்பனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்த हम வேண்டும். भी वो पिता के स्वभाव को प्रकट करें। ஆமென். आमेन। உலக பிரகாரமான தகப்பனை அல்ல, संसार के रूप के पिता नहीं, பரலோக தகப்பனுடைய சுபாவத்தை நாம் வெளிப்படுத்துவோம். स्वर्ग के पिता के स्वभाव को हमें प्रकट கர்த்தர் करना பெரிய है। காரியங்களை செய்வார். परमेश्वर बड़ा நம்ம कार्य எல்லாரும் करेगा। ஒப்பு கொடுக்கலாமா? हम सब लोग समर्पित ஆண்டவரே, இப்படிப்பட்ட அந்த நீடிய பொறுமையோடு परमेश्वर காத்திருக்கக்கூடிய से धीरज धरने वाला वो अनुभव हमारे அந்த உம்முடைய அந்த கிருபையை எனக்கு वो தாரும். अनुग्रह हमें दीजिए। எதை குறித்து நான் பதறி மனம் பதறி அல்லது விசுவாசியாமல் அவிசுவாசத்தோடு எதை குறித்து நான் நடப்பதற்கு அது நாள் கடந்து போகிறது என்று சொல்லி நான் அதை குறித்து தவறாய் எதுவும் பேசாதபடிக்கு वो धीरज हमारे अंदर दीजिए, जैसे कि हम कोई भी कलंक होके हम दूर ना हटे, हमारे अंदर वो धीरज धरते रहना है। இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் இதெல்லாம் மாறும் என்று சொல்லி आज नहीं तो कहीं ना कहीं दिन ये सच में बदलेगा करके वो विश्वास ஒரு உயிர்த்தெழுதல் நடக்கும். एक जीवित उठने என் वाला கண் कार्य முன் होने வந்து वाला है। நிற்பார்கள். मेरे नजरों के सामने நீங்க आएंगे। யாரை குறித்து எப்படிப்பட்ட துக்கத்தோடு வேதனையோடு இருக்கீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். आप किसके बारे में कौन से दुख से है वो परमेश्वर जानता அவங்கள है। நினைச்சுக்கங்க. இப்போ उनके बारे में आप सोच, யார் கர்த்தரை விட்டு தூரமா இருக்காங்க, कौन परमेश्वर से, யார் உலக பாவத்துல சிக்கி இருக்காங்க, कौन वो शैतान के அது உங்க पाप में வீட்டுல இருக்கிற फंसा है। பிள்ளையா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், உறவுகள் யார் வேணாலும் இருக்கலாம், आपके घर के बच्चे हो, पति पत्नी है, या फिर रिश्ते के कोई भी हो सकते हैं, நண்பர்களா या இருக்கலாம், दोस्त भी हो सकते हैं, இல்ல உங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்களா இருக்கலாம், या आपके आजू बाजू के இந்த உலகத்துல இருக்கிறவங்களா இருக்கலாம். संसार के लोग हो सकते அந்த हैं। ஆத்ம பாரம் யார் வேண்டுமென்றாலும் இருக்கலாம். वो आत्मा का बोझ कोई भी हो ஆனால் सकता है, உங்களுக்கு தேவை लेकिन आपकी जरूरत जो है अभी அந்த நம்பிக்கையோடு நீடிய பொறுமை. वो भरोसे के साथ वो धीरज என் रखना है। தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. मेरे परमेश्वर से असंभव அவரால் எல்லாம் கூடும். उससे सब कुछ संभव। தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறவர். जो बुराई हो सब भलाई में बदलेगा। ஆகவே நான் நீடிய பொறுமையோடு இருப்பேன். इसके लिए मैं धीरज से रहूंगा, காத்து கொண்டு मैं इंतजार से, என் மகன், मेरा बेटा, என் கணவன், मेरा पति, என் மனைவி, मेरा पत्नी, என் மருமகள், मेरा बहू, என் மாமியார், मेरा सास, என் உறவுகள், मेरा रिश्ता, என் சகோதர சகோதரிகள், मेरे भाई बहन, जो भी என்னுடைய நண்பர்கள், मेरे दोस्त, இன்னும் யாரெல்லாம் எனக்கு நெருக்கமானவர்களோ जो कोई मेरे निकट, அவர்கள் எல்லோரும் वो सभी लोग இயேசுவை மெய்யாகவே அறிந்து यीशु को सच में பாவத்திலே இருந்து, पाप में से, சாபத்திலே இருந்து, श्राप से, பிசாசின் பிடியிலே இருந்து, शैतान के बंधन அந்த से, மரணத்தின் கிரிகளிலே இருந்து मृत्यु के क्रिया உயிர் से, தெழுந்திருப்பதை जी उठने என் के சொந்த கண்களினாலே मैं अपने आँखों நான் से காண்பேன். देखूंगा। அவர்களை ரட்சித்து उन्हें उद्धार கர்த்தர் करके என் கண் முன்னே परमेश्वर கொண்டு अपने வந்து नजरों के நிறுத்துவார். सामने खड़ा இதை நான் करेगा। விசுவாசிக்கிறேன், मैं विश्वास இதை நான் करता हूं। விசுவாசிக்கிறேன், मैं विश्वास இதை நான் करती हूं। விசுவாசிக்கிறேன். मैं विश्वास இயேசுவின் நாமத்திலே यीशु के नाम से இதை நான் इसे விசுவாசிக்கிறேன். हम विश्वास करते हैं। என்னை விசுவாசித்து ஒப்பு கொடுக்கிறேன். ये विश्वास करके मैं समर्पित करता हूं। தகப்பனே, உமக்குள்ள இருந்த அந்த சுவாபம் எனக்குள்ள எப்பொழுதும் காணப்பட पिता, तुम्हारे अंदर का स्वभाव वो हमेशा निरंतर मेरे अंदर भी वो स्वभाव प्रकट होना எனக்கும் உடைய பிள்ளைகளுக்கும் உதவி செய்யும். चाहिए। मुझे और आए हुए आपके बच्चों को भी சகல मदद துதி कीजिए। கனம் மகிமையையும் ஜபத்தையும் நன்றியையும் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. सारा आदर मान महिमा गौरव धन्यवाद केवल आप ही को देते हैं। ஆமென், आमेन, ஆமென், आमेन, ஆமென். आमेन। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष God bless you.